கீர்த்தி வந்து முதல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸா இருந்தா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. உட்கார்ந்த இடத்துலயே வேலை வாங்க பலரை. அவங்க வந்து இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸ்ல உள்ள நுழைஞ்சாங்க. ராகுல் காந்தியோட வாக்கு போனாங்க. டெல்லி வரைக்கும் போனாங்க. காஷ்மீர், கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும், லடாக் வரைக்கும் கார் ஓட்டின்னு போனாங்க. 3 லேடிஸ் சேர்ந்துட்டு கார் ஓட்டின்னு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்மா கீர்த்தி? 9,000 to 10,000 kilometer. 10,000 கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் போயிட்டு தனியா போயிட்டு அதுல பல சவால்களை பார்த்து போயிட்டு வந்தவங்க. அதுக்கப்புறம் மணிப்பூர் பிரச்சனை வந்தப்ப தனியா போய் அங்க போய் பார்த்து பண்ணாங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் இணைஞ்சு நடந்து இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, கர்நாடகால இருக்காங்க. ஆனா இவங்க பெங்களூர்ல இருந்தாலும் இங்க எல்லா மீடியாவும் இவங்களை கூட்டு பேட்டிக்காங்க. இவங்க இவங்க பல பேருக்கு இதுல மீடியால இருந்து இவங்க பேசுறப்ப பல பேருக்கு பெங்களூர்ல இருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி வளர்ந்து வராங்க. நான் எப்பயுமே அவங்கள சொல்றது எப்படின்னா, கூடிய சீக்கிரம் முதல்ல ஒரு எம்பி ஆகுங்க, அப்புறம் மந்திரி ஆகுங்க, அதுக்கப்புறம் மேல மேல போங்கன்னு சொல்றது. அது மட்டும் தான் ஆகுமான்னு கேட்பாங்க எங்களை. நான் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலுக்கு கேட்பாங்க. பெரிதினும் பெரிதுகள். அதான் பெரிதினும் பெரிதுகள். அந்த மாதிரி ஒரு ஆளுமை, மிகச்சிறந்த ஆளுமை, நல்ல தோழியும் கூட எனக்கு. நிறைய சைக்காலஜி பேசுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர். கெட் சைக்காலஜி பத்தி நிறைய பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதனால வந்து அவங்க இப்ப கர்நாடகால இருக்கிற அந்த வில்லேஜ்ல, கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் போய் ஒரு மிகச்சிறந்த பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. அங்க போகும்போது சில சந்திப்புகள், அவங்களுக்குரிய பல பல பேரை பார்க்கறாங்கன்றதுதான் உண்மை. அந்த நிகழ்வுல தான் நான் வந்து இப்போ கொடுத்துருக்க டைட்டில் வந்து வருது. அங்க இன்னும் தேவதாசிகள் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தியை சொன்னாங்க என்கிட்ட. இது போன முறை வந்தப்போ அது சொன்னாங்க. சரி, அப்ப அதை பத்தி கொஞ்சம் பேச சொல்லாமே, அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம கேள்வியெல்லாம் கேட்கலாமேன்னு தோணுச்சு. அதனால்தான் அவங்க கிட்ட கேட்டேன். சரி நாங்க, ஆனா எவ்வளவு பேசுறது அப்படின்னாங்க. நீங்க எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான். இன்றைய நிகழ்ச்சி வந்து நம்மளோடது வந்து 1243வது நிகழ்ச்சி. 3வது முறையாக நம்ம வந்து கீர்த்தியை அழைச்சிருக்கோம். அவங்க கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு இது மேடையை ஒப்படைக்கிறேன். அவங்க பேசட்டும், பிறகு நம்மளோட கலந்துரையாடல் வச்சுக்கலாம். கீர்த்தி, நீங்க சார் அவங்க பேசின முதல் 2 டாபிக் அது சொல்லுங்க சார். ஒண்ணு வந்து ப்ரொடக்டிவ் சைட் ஆஃப் இது சோசியல் மீடியா. ரெண்டாவது வந்து ப்ரொடக்டிவ் சைட் ஆஃப் அவங்களோட சக்சஸ் ஜேர்னி. தேங்க்யூ சார். பொதுவாக பெண்கள் வந்து டிராவல் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு பெண் ஓட்டுறதுன்னா, அதுவும் பொலிட்டிக்கல் டிராவல் கையில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்காக வந்தேன். ஆக்சுவலி 1300 சொச்சத்தில் நான் 3வது தடவை தான் வந்திருக்கேன். அப்படிங்கிறது சந்தோஷப்படுறதா இந்த சைடான்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று, மீடியா இன்னைக்கு கலைஞர் பெரிய ஆளுங்கள்லாம் 2 முறை 3 முறை தான் கூப்பிடுது. இப்போ நான் 8 மணிக்கு கலைஞர் டிவி போக வேண்டியது, அவங்கள்ட்ட அன்பா மறுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மைண்ட் யுவர் மைண்ட் இருக்கு, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய விவாத நிகழ்ச்சியை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வேற யாரையா கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நன்றி. தேங்க்யூ. நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். வந்து தேவதாசி அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாருமே மைக் ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி ஒரு கேள்வி பதிலாவே நம்ம ஆரம்பிக்கிறத கேள்வி பதில ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன். தேவதாசி அப்படின்னா உங்க புரிதல்ல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்க புரிதலை நான் கேட்டுக்க விரும்புறேன். ஏன்னா எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. நான் பயணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு புரிதல், பயணத்துக்கு அப்புறம் ஒரு புரிதல். ஸோ உங்க புரிதல், நீங்களே மைக் ஓப்பன் பண்ணி பேசலாம். அந்த காலத்துல வந்து சொல்றது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. கோயில்ல வந்து விட்டுட்ட பெண்களை வந்து தேவதாசிகள் சொல்லுவாங்க. அது பல பெரியாருங்க வந்து அவங்கள பயன்படுத்திக்குவாங்கன்றது தான் கேள்விப்பட்ட செய்தி. மற்றவர்கள் சொல்லலாம். சரி, வேற அந்த காலத்துல தேவர் அடியார் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க அங்க ஒரு பணி செய்யறதுக்காக நேர்ந்து விட்டது மாதிரி. அப்புறம் பதியிலாள் அப்படின்னு சொல்லி கணவர் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அது பாலியல் தொழிலா வந்துருச்சு அப்படிங்கறது மாதிரி சொல்றது நான் என்னுடைய புரிதல். நன்றி. வேற சொல்லி இந்து மதத்துல ஒரு நம்பிக்கை நேர்ந்து விடுதல்.
ஆடு கோழியெல்லாம் நேர்ந்து விடுவது சிறு தெய்வ வழிபாடு. மனுஷால மற்றதெல்லாம் இது பண்றது வந்து பெருதெய்வ வழிபாடு. இந்த சிறு தெய்வ வழிபாடு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு கோழியே பூஜை போட்டு வெட்டி சாப்பிடுவாங்க. ஆனா நேர்ந்து விடுற பெண்கள் அவங்களெல்லாம் வந்து கோயில்லையே இருந்து பணிவிடை செய்து காலமெல்லாம் அங்கேயே இருந்து அது ரெண்டு விதமான இது. ஒண்ணு வந்துட்டு பெற்றோர் விரும்பியே குழந்தைகளை நேர்ந்து விடாத சேவகம் செய்யறதுக்காக அனுப்புறது ஒரு முறை. இப்போ கிறிஸ்தவ மதத்துல பார்த்தா கன்னியாஸ்திரின்னு அந்த மாதிரி ஒரு முறை. அடுத்தது வந்துட்டு குழந்தையில ஏதாவது உடம்பு சுகவீனம் இருக்கும், அப்ப நேர்ந்து விட்டுருவாங்க. இந்த குழந்தை உயிரோடு இருந்தா போதும், அது பொழைச்சு உயிரோடு தான் போதும், நான் கோயிலுக்கே நேர்ந்து விட்டுறேன். அப்படி நேர்ந்து விட்ட குழந்தைகள் தான் பிற்காலத்துல தேவருக்கு ஊழியம் செய்த அந்த குழந்தைகள் தேவரடியார் என்று சொல்லி, கடைசியில தேவதாசி என்று சொல்லி, அதுக்கப்புறம் கொச்சியா அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற விதமானது, அது மாதிரியான ஒரு நிலைமை. இதுதான் தேவதாசி. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ராஜாஜி வந்து சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்க, ஏன் பிராமண பெண்களில் தேவதாசி இல்லை? அது ஒரு ஆழமான கேள்வி. அதுக்கு நான் பின்னாடி அதையும் நான் சொல்றேன். வேற யாராவது தேவதாசினா நான் மனசுல சொல்றேம்மா. வருது? வணக்கம். நான் ரேணு மீரா. ம் அதாவது கலை, அதாவது ஆடல் கலைகள், பாடல் கலைகள், ம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து அபரிவிதமான அந்த திறமைகளோட இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த அரச குடும்பம், அரசர்களுக்காக அரண்மனைக்கு வந்து பெர்மனண்டா அவங்க ஆடுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு நியமனம் மாதிரி அது ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து முழுக்க முழுக்க அரசர்கள் முன்னாடி, இப்ப அரசரை பாக்குறதுக்கு யாராவது வந்து குறுநில மன்னர்கள் வந்தாக்கா அவங்க முன்னாடி மட்டும்தான் அது அவங்க ஆடணும். வெளியில போய் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் அங்க மட்டும்தான் அவங்க வந்து ஆட முடியும், பாட முடியும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க முடியும். வேற யார் முன்னாடியுமே வந்து அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது கலைகளுக்காக அந்த பெண்கள் வந்து முழுக்க முழுக்க கலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு, அந்த கலைகள் வந்து அந்த ஊரை ஆளும் அரசர்கள் மட்டுமே ரசிக்கும்படி இருந்து காலப்போக்குல அது வேற மாதிரியா உருவெடுத்த மாதிரி தான் எனக்கு புரிதல். நன்றி. பட் கலைகளுக்கு வணக்கம் ஆண்கள் வணக்கம் வந்து அர்ப்பணிக்கப்படவில்லை அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி. கொஞ்சம் இன்னைக்கு நான் கொஞ்சம் சில விஷயங்கள், நான் பொதுவா நான் ஒரு அரசியல்வாதி, ஒரு அதனால நிமிஷம். பெண் ஒரே அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவ. அதனால சில வார்த்தைகள் இருந்ததுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா ஒரு நிமிஷம். சமூகத்தை வந்து பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நான் பேச போறேன் இன்னைக்கு. சமூகத்துல வந்து நம்ம ஆண் பெண் பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி இது பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ அதுல ஏதாவது ஹார்ஷா இருந்ததுன்னா நடுவுல குறுக்கிட்டு என்னை தடை பண்ணலாம். பட் நான் பேசுறத நான் பேசுறேன். ஸோ ஒரு மிக்க நிமிஷம் கீர்த்தி. கீர்த்தி ஆ ஒரு நிமிஷம். ம் மாலதி. வணக்கம் மேடம். ம் நான் வந்து நானும் ரேணு சொன்ன மாதிரி கலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான் அவங்க. இப்ப சமீபத்துல நாங்க குடுமியான் மலை கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த குடுமியான் மலை கோயில்ல இந்த மாதிரி ஒரு ஆடல் கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவதாசிக்காக ஒரு மண்டபமே இருக்கு அப்படின்றத வந்து அந்த கைடு ஒருத்தர் சொன்னாரு. அந்த மண்டபத்துல தான் அவங்க ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கோவில்ல, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்ல ஒரு மண்டபமே இருக்கு அப்படின்றது தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து பாக்குற கண்ணோட்டம், ஒரு சிலர் வந்து அவங்கள நல்ல விதத்துல பார்த்தாங்க, ஒரு சிலரோட கண்ணோட்டம் மாறுபட்டு இருந்தது அப்படின்றது நான் சொல்றேன். ரொம்ப அருமை. ஆனா பல விஷயங்கள் வந்து தியாகங்களால் தான் பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். தாய்மைங்கிறதே மிகப்பெரிய சுரண்டலா தான் இருக்கு. கரெக்ட் நான் கரெக்ட். நான் போகிற ஜெண்டர் விஷயம் எல்லாமே, ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னா 2 முட்டை நீங்க வாங்குங்க. உங்களுக்கு 2 முட்டைக்கு தான் காசு இருக்குன்னா அந்த 2 முட்டையை வேக வச்சு 4 வெட்டி 4 பேர் சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா, நான் போற ஒரு பெரிய கேள்வி கேட்பேன், உங்களுக்கு குழந்தைங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிம்பேன். நான் மரியாதை கொடுத்தா அவன் கொடுப்பான் அப்படிமா. நீங்க எவ்வளவோ மரியாதை கொடுத்தாலும் குழந்தைங்க மரியாதை கொடுக்குறாங்களா? அங்க இருக்கிற வயசானவங்க இல்ல. இல்ல நான் நல்லா தான் மரியாதை கொடுத்து வளர்த்தேன், ஆனா அவன் கொடுக்கறது இல்ல. ஏன் அந்த சுரண்டல் நடக்குது அப்படின்னா, தாய்னா தியாகம் செய்வா, அவளை தன்னை கவனிச்சுக்க மாட்டா. அப்படிங்கும்போது தனக்கு தானே தன்னோட மரியாதையை கொடுக்காத பெண்கள் தியாகம்ங்கிற பேரினால் தான் அவங்க சமூகத்துல மதிக்கப்படுறதில்ல.
ஸோ தேவதாசி சமூகமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தனக்கான மரியாதை என்ன, தனக்கான சுயமரியாதை என்ன அப்படின்னு உணர முடியாத, உணர வைக்கப்படாத ஒரு இனமாக இருந்திருக்கு வரலாறு. தன்னோட உரிமைகள் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் வந்தனால நான் பேசிட்டு இருக்கேன், இல்லாட்டி நான் எந்த இனத்துல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி ஒரு இனமாக தான் இருந்திருக்கு. ஸோ இது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும். நான் பார்த்த நிஜத்தை வந்து நான் திருப்பி சொல்றேன். வேற யாராவது? நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. வேற யாராவது அவங்களோட கருத்தை சொல்றேன்னா சொல்லலாம் தேவதாசி பத்தி. ஸ்டீபன் சார் சொன்னதுதான் நானும் வழிமொழிகிறேன். ம் சரி. நான் இப்ப ஒரு ஊருக்கு கிளம்புறேன். என்னோட அரசியல் பயணத்துல திடீர்னு இந்த தமுக ஏச மாநாடுன்னு ஒன்று வந்தது. இந்த உதயநிதி ஸ்டாலின் மாநாடு. இதுல தான் என்னோட தேவதாசி பற்றிய பயணம் ஆரம்பிச்சுது. அப்ப எனக்கு பெங்களூருக்கு போனு, கிருத்திகா நீ உடனே சென்னை வரணும் அப்படின்னாங்க என்னோட கம்யூனிஸ்ட் தோழர். எதுக்கு வரணும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி மாலம்மான்னு ஒருத்தவங்க வராங்க, கன்னடத்துல பேச போறாங்க, நீ தமிழ் மொழி போயிருங்க. நான் சொன்னேன், எனக்கே கன்னடம் சுமாராக தான் வரும், நான் ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கேன் பெங்களூர்ல, பட் எப்படி பேசுறது அப்படி. இல்லை நீ வந்து பேசு அப்படின்னா போனேன். மாலம்மா மேடம் வந்து எனக்கு முன்னாடியே நீங்க பேசுறத சொல்லுங்க, நான் ஓவராலா புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது பேசிடுறேன் அப்படின்னாங்க. முதல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்பதான் வந்து சனாதானம் பத்தி, சனாதானம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த உரை. ஆக்சுவலி அவரை எனக்கு அவர் மேல அவ்வளவு பெரிய மதிப்பு இல்லை, அந்த உரைக்கு அப்புறம் அவர் மேல நிறைய மதிப்பு வந்தது. ஏன்னா ரொம்ப அழகா பெண்ணடிமைத்தனம் பத்தியும் சனாதானம் பத்தியும் பேசினார். அதுக்கப்புறம் மாலம்மா அவர்களுடைய உரை வந்தது, சனாதானம் எப்படி பெண்களை வந்து அடிமைப்படுத்துது அப்படிங்கிறது தான் உங்களோட உரையோட நோக்கம். எல்லாரும் நீங்க சனாதானத்தை உயர்த்தி வைக்கிறீங்களே, நான் சனாதானம்னா என்ன, இந்து மதம்னா என்னங்கிறதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல, அதுக்குள்ள மாற்று கருத்துக்கள் வேற. மாலம்மாவோட உரையே மொழிபெயர்க்க நான் போனேன். போகும்பொழுது அவங்க வந்து கர்நாடகால இன்னும் எத்தனை பேர் தேவதாசிகளாக இருக்கிறார்கள், அவங்க ஏன் இன்னும் தேவதாசியா இருக்காங்க, அவங்க ஒரு தேவதாசி குடும்பத்துல இருந்து வந்தவங்க, ஒரு தேவதாசியா இருந்து மீண்டவங்க. என்னது இது, நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கவங்க ஒரு தேவதாசி குடும்பத்துல இருந்து வந்தவங்களா, ஒரு தேவதாசியில இருந்து மீண்டவங்களா? தமிழ்நாட்டுல நம்ம 50-60 வருஷம் முன்னாடி ஒழிச்ச ஒரு விஷயத்த ரொம்ப எளிதா நான் தேவதாசி குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர். அவங்க மாசம் என்ன ஒரு 5000 வேலை குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு தோழர். அவங்க நம்மளுக்கே தெரியும், ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கான கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எவ்வளவு சேலரி வரும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. போராட்டங்கள் முழுக்க முழுக்க தேவதாசி பெண்களுக்காக பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு தேவதாசி பெண் அவங்க கதையை சொல்றாங்க, எப்படி வந்து பொட்டு கட்டினாங்க, அவங்களோட சித்திக்கு எப்படி பொட்டு கட்டினாங்க, அவங்க அம்மாக்கு எப்படி பொட்டு கட்டினாங்க. தமுக மாநாடு தெரியும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம். அவங்க மாநாட்டுல வந்து மாலம்மாவோட உரையோட மொழி பெயர்க்கும் பொழுது அவங்களோட ஃபுல் தேவதாசி கதைகளை கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes பேசியிருப்பாங்க. அதை நான் கன்னடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு குத்து மதிப்பா, குன்சான்னு சொல்லுவோம்ல, அது மாரி குத்து மதிப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மொழிபெயர்த்தேன். மிகப்பெரிய மேடை, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. முழுக்க சனாதானத்துக்கு எதிர்ப்பான ஒரு மாநாடா தான் இருந்தது. சனாதானம் வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்டது, அதுக்கும் பெண்ணடிமைத்தனத்துக்கும் அவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு எனக்கு பெண்ணடிமைத்தனமும் சனாதானமும், ஏன்னா மிச்ச மதங்கள்ல இருக்கிற அளவுக்கு இந்து மதத்துல பெண்ணடிமைத்தனம் இல்லை அப்படிலாம் அது ஒரு பெருமை இருக்கும் ஒரு சமயத்துல வந்து சம்மட்டி அடியா மட்டை அடியா அடிச்சிட்டு போயிட்டாங்க மாலம். அதுக்கப்புறமா அவங்கள பெங்களூர்ல, நான் கிருத்திகா பெங்களூர் வந்திருக்கேன், உன்னை சந்திக்க முடியுமா, நாங்க சந்திச்சு அவங்கள்ட்ட நிறைய பேசினேன். அதுக்கு பிறகு நான் சக்தி அபியான் அப்படின்னு பெண்களை அரசியலுக்கு அமைக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், காங்கிரஸ்குள்ள ஒரு மூமெண்ட் இருக்கு. எப்படின்னா, எங்களுக்கு 50% யாரும் அரசியல் இடம் தர மாட்டாங்க, காங்கிரஸ்ல சுத்தமா தர மாட்டாங்க. அப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணாரு அப்படின்னா, அதை ஒரு மூமெண்டா பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அந்த மூமெண்ட்ல நான் டே 1லேருந்து இருக்கேன். என்னோட சசிகாந்த் சார் தான் சொன்னாரு, நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்து ஜாயின் பண்ணி அதில் 2 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கர்நாடகாவோட ஹெட்டு நான், சக்தி அபியான்ல. அதுக்கு ஹெட் ஆனப்புறம் என்ன தெரிஞ்சோ தெரியாமல ஹெட் ஆக்கிட்டாங்க. நான் அப்போ உடனே டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, கிராமம் கிராமமாக போய் பேசி பெண்களை நான் வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலை. இதுல இதுக்காக ஹொசப்பேட் பெல்லாரி அப்படின்னு சொல்லி கல்யாண கர்நாடகா ஏரியால போகும்போது, பெல்காம் அப்படிங்கிற போகும்போது
அங்க சக்தி அபியானம் அமையக்கூடிய ஒரு எங்களோட கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தேவதாசி பெண். எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னைக்கும் அவங்கள்ட்ட நீ தேவதாசி பெண்ணா நான் கேட்கல, அவங்களும் என்கிட்ட சொல்லல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்க தேவதாசி பெண்ணுன்னு. எனக்கு என்னோட சர்க்கிள்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம் நம்ம. ஸோ அவங்களுக்கான விஷயங்கள் ஒன்று. அவங்களாம் எனக்கு இன்னைக்கு 500 பெண்கள் வேணும் அப்படின்னா மீட்டிங் கூட்டிட்டு வந்துருக்கூடிய அவ்வளோ திறமை மிக்க பெண். அவங்க வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஹம்பிக்கு நான் போறேன். ஹம்பியில வந்து இந்த மாதிரி மீட்டிங் போட்டுட்டு இருக்கேன். அங்க ஒரு நண்பர், ஒர்க் பண்ற ஒரு நண்பர் இருக்காங்க, பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இந்த கலைமாமணி மாதிரியான அவார்ட்லாம் கர்நாடகாவில் இந்த அவார்டு கொடுப்பாங்க, இந்த ராஜோத்சவ அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கினவங்க. ஷீ டிசர்வ் மோர் தென் தட். பத்மஸ்ரீ கூட வாங்குற அளவுக்கு ஷீ டிசர்வ் எலாட். அவங்க கூட இப்போ இந்த பெண் ஜெண்டருக்காக இப்போ 26, 27 சென்னைக்கு வராங்க. ஷீ நோஸ் ஒன்லி கன்னடா, தமிழ் தெரியாது. அவங்கள்ட்ட போய் பார்க்கும்பொழுது அவங்க விஷயத்துல எவ்வளோ தேவதாசி பெண்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அப்போ அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எங்கிட்ட ஜாயின் பண்றாங்க. ஒரு 22, 23 கிலோ குறைஞ்சிட்டாங்க. அவங்கள வந்து நான் சக்தி அபியானோட மீட்டிங்க்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ஒரு பெண் எந்த அளவுக்கு லீடர்ஷிப்பா இருக்க முடியும்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ ஷீ இஸ் எ வெரி பிக் ரோல் மாடல் ஃபார் மீ. அவங்களோட இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் டூ. ஸோ அப்போ அவங்க என்னை இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து நீ தான் கன்சல்டண்டாக இருக்கணும். நாங்கள் 600 பெண்களுக்கு நான் வந்து ஜெண்டர், செக்ஸு, ஃபினான்ஸு, கொஞ்சம் பற்றி கான்ஸ்டியூஷன், உரிமைகள், அடிப்படை உரிமைகள், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், இதெல்லாம் வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கணும். 600 பெண்களில் வந்து நான் ஹெல்த், நியூட்ரிஷன், ஜெண்டர், செக்ஸ் முடிச்சிட்டேன். அதில் 100 பெண்கள், யூ டோன்ட் பிலீவ், தேவதாசி பெண்கள். 100 பெண்கள் தேவதாசி பெண்கள். எங்கேருந்து அப்படின்னா மகாராஷ்டிரா, மராத்தி பேசக்கூடிய தேவதாசி பெண்கள், கன்னடம் பேசக்கூடிய தேவதாசி பெண்கள். சரி அப்படின்னா அவங்களோட பண்ற பயணம் பேசும்பொழுது என் கூட வந்தாங்க ஒரு தேவதாசி பெண் தான். அவங்க தான் என்னோட அசிஸ்டன்ட். அதாவது ஒரு எப்போதுமே ஒரு அசிஸ்டன்ட் அனுப்புவாங்க மேடம். பெல்காம்ல என்னோட 3 நாள் தங்கியிருக்காங்க. எனக்கு இந்த தேவதாசி பெண்களுக்கு எப்படி வந்து நான் ஜெண்டர் பத்தி சொல்லி தருவீங்க? அவங்களுக்கு ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது, கணவருங்கிறதே கிடையாது, இணையர் தான். நம்ம வந்து இணையர் வந்து இப்ப ரொம்ப மாடர்னா நம்ம பேசணும். ரொம்ப இணையர் அப்படின்னு சொல்லிக்கிறத கணவர்னு சொல்லக்கூடாது, இணையர்னு சொல்லணும், கூட வரவர்னு சொல்லணும், நண்பர்னு சொல்லணுங்கிறதெல்லாம் மாடர்ன் நேமா நம்ம தமிழ்ல இப்ப பேசிக்கணும். ஆனா தேவதாசி பெண்கள் வந்து இணையர் தான் உண்டு. அவங்க தன்னோட கதையை சொன்னாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், உன்னோட கதையை சொல்லு, எனக்கு வந்து உன் கதையை எனக்கு கேட்கணும்னு தோணுது அப்படின்னு. அந்த ட்ரைனிங் செஷன்ல எப்போதுமே ஒருத்தரோட கதையை வச்சு மோட்டிவேஷன் பண்ணுவோம் இல்லையா? அவங்க கதையை சொல்ல சொன்னேன். என்னோட பாட்டி வந்து ஒரு தேவதாசி, தாத்தா வந்து ஒரு லிங்காயத்தை, தாத்தா வந்து லிங்காயத்துல வேற ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவர், யாருன்னு தெரியல, ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க. எங்க தாத்தா வந்து பாட்டியை விட்டுட்டு போகல. எங்க அம்மாலாம் பிறந்தாங்க. எங்க அம்மா ஒரு தேவதாசி. நான் வந்து என்னை வந்து தேவதாசி ஆக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நான் ரொம்ப தப்பிச்சு, எங்க வீட்லயே தப்பிச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எங்க குடும்பத்திலேயே முதலா திருமணம் செய்து கொண்ட பெண், முதலா பிஜி படித்த பெண். தேவதாசி இயக்கத்துக்கு பெரும் அளவில் ஒர்க் பண்றாங்க. அவங்களும் இப்ப சென்னை வராங்க 26, 27 ஜெண்டர் பத்தி பேசுறதுக்கு. அந்த ஜெண்டர் மாநாடு நடக்குது, அவங்களையும் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு அவங்க கதையை சொன்னாங்க. என்னோட தந்தை வந்து லிங்காயத்து, என்னோட தங்கச்சியோட அப்பா வந்து லிங்காயத்து கிடையாது, அதனால நான் லிங்க பூஜை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. உங்க தங்கச்சியோட அப்பா அப்படின்னா, இந்த மாதிரி எங்க பாட்டிக்கு ஒரு இணையர் தான், எங்க அம்மாக்கு 2, 3 இணையர் உண்டு அப்படின்னாங்க. எனக்கு இந்த மாதிரி கதைகளை அரைக்குறையா கேட்டுக்கிட்டே வரேன். ஒவ்வொருத்தர் கதையும் எடுக்கிறேன். நீ வந்து எந்த வயசுல பொட்டு கட்டினாங்க உனக்கு அப்படின்னா, நான் பிறந்தப்பயே வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்து சின்ன வயசுலயே பொட்டு கட்டிட்டேன் அப்படின்னப்ப, நான் ரெய்ச்சூர்ல இருந்து கார்ல இப்ப சமீபமா வரேன். என்னோட ஒரு சின்ன பொண்ணு வரா, சசின்னு பேரு. பாக்கியா மேடம் சொன்னாங்க, கீர்த்தி நீ சசி கதையை கேட்டியா அப்படின்னாங்க. சசி உன் கதையை கேளு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, அந்த பொண்ணு எப்படின்னு 23, 24 வயசு இருக்கும். நான் பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு.
நான் ஒரு தேவதாசி மேடம் அப்படின்ச்சு. என்னது 23 24 வயசு, நீ 45 வயசுக்கு சொல்றாங்க, 35 வயசுக்கு சொல்றாங்க, 24 வயசு பொண்ணு எப்படி தேவதாசி ஆக முடியும் அப்படின்னப்ப எனக்கு 13 வயசுக்கே பொட்டு கட்டிட்டாங்க. பொட்டு கட்டுறதுன்னா என்ன அப்படின்னா, ராத்திரி அர்த்த ராத்திரில 12 மணிக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் 5 சின்ன குழந்தைய கடவுளுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து 3 வயசா இருக்கும், 4 வயசா இருக்கும், 5 வயசா இருக்கும், 6 வயசா இருக்கும். பொட்டு கட்டினப்பட நீ அந்த சிஸ்டம்ல இருந்து எப்படி தப்பிச்சேன்னா, எனக்கு வீட்டுக்குள்ளேயே நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வீட்டுக்குள்ள தப்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு சின்னதா உடம்பு வந்தா கூட எங்க அம்மா வந்து நீ தேவதாசி முறையை பின்பற்றல, அதான் உனக்கு உடம்பு வந்துருச்சுமாங்க. உலகத்துல வந்து பெத்த அம்மாட்ட எனக்கு ஜுரம் தலைவலி கூட சொல்ல முடியாது மேடம் அப்படிங்குது அந்த பொண்ணு. இந்த கொடுமை எங்கேயாவது நீங்க கேட்க முடியுமா? அது தேவதாசி குடும்பத்துல கேட்க முடியும். மேடத்திட்ட கேட்டேன், ஏன் மேடம் இந்த ஹொஸ்பேட்டைங்கிறது ஒரு சிட்டி தான், டவுன், ரொம்ப மாடர்ன் டவுன். கோவாக்கு அடுத்து ஹம்பி தான் வந்து டாப் மோஸ்ட் டூரிசம் ஸ்பாட் ஃபார் ஆல் ஃபாரின் பீப்புளெலாம் வருவாங்க. ஹம்பி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன் மேடம் இங்கே சிட்டியில் தானே இருக்காங்க, எப்படி அப்படின்னாங்க. சிட்டி தான், ஒரே தெருவில் தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க லிங்காயத்து பொண்ணோ வேற ஜாதி பொண்ணோ எம்காமோ பிஜியோ ஈஸியாக உள்ளே போட முடியும். அதே தெருவில் இருக்க தேவதாசி பொண்ணு ஒரு டிகிரி கூட படிக்க முடியாது. அந்த ஊர் ஆண்கள் தேவதாசி பெண்களை எந்த விதத்திலையும் முன்னேற விடாம பார்த்துப்பாங்க. அப்பனா இந்த ஆண்கள் யார்? இவங்க ஏன் தேவதாசி முறைகளுக்கு வந்தாங்க? இந்த சிஸ்டம் ஒன்றும் எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, விஜயநகர பேரரசு, சோழ பேரரசு, ரொம்ப நம்ம தான் பேரரசு பேரரசுன்னு பேசிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் நான் எப்போதுமே சொல்லுவேன், வரலாறு மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சது பெண்களுக்கு எதுவும் கிடையாது அப்படிம்பேன். அவ்வளோ அவ்வளோ நம்மளை அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. இந்த இரண்டில் தான் தேவதாசி சிஸ்டம் இருக்கு. நான் எப்போதுமே வரலாற்றில் பெருமை கொள்ளவே மாட்டேன். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேங்கிறதுல மட்டும்தான் என்னோட வாழ்வும் வீழ்வும் இருக்கே தவிர்த்து, நான் வரலாற்றுனால நான் சோழ மன்னர், சோழ, நான் காவிரி தண்ணி குடிச்சிருக்கேன், சோழ பரம்பரை, ஆக்சுவலி நாங்கள் வந்து சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுல வந்து இந்த தேவதாசி பெண்களை பார்த்தப்புறம் எனக்கு சுக்கு நூறாக மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. ஒரு பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி, அதாவது ஆணாதிக்க சொசைட்டி, ஒரு சனாதானம் ஆதிக்கம் உள்ள ஒரு சொசைட்டி, ஒரு வர்ணாசிரம சொசைட்டி, அதை தவிர பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு விஷயம். இது எப்படி இயங்கும்? இந்த 3 தான் முக்கியம். ஒரு சனாதானம், ஆணாதிக்கம், வர்ணாசிரம். ஏன்னா பிராமண பெண்களை நீங்க வந்து தேவதாசியா பார்க்க முடியாது, லிங்காயத்து பெண்களை பார்க்க முடியாது, கவுட பெண்களை பார்க்க முடியாது. அப்பனா அந்த பெண்கள் யார்? தேவதாசி அப்படின்னா அரசருக்கு டான்ஸ் ஆடுறாங்க, கலையை வளர்க்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, நம்ம என்னென்னமோ புரிதல் வச்சிருக்கோம்ல. இப்ப இங்கேயே நம்ம அந்த புரிதல் அதான் தானே இருக்கு. நம்ம இப்ப பெண்கள் பரதநாட்டியம் ஆடுறாங்க, சதின்னு சொன்னோம், இப்ப பரதநாட்டியம் சொல்றோம். பிராமண பெண்கள் கத்துக்கிறாங்க, பாட்டை கத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பிராமணர்களை தவிர போக முடியாத அகாடமிலாம், இன்னைக்கு விருது வாங்க முடியாத அகாடமிலாம் இன்னைக்கு உருவாகிற மாதிரி கேள்விப்படுறோம். எது நிஜம்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு கலைகளில் வந்து இருக்கும்போது அந்த பெண்கள், முக்கியமா அந்த பெண்கள், அவங்க, நான் சொல்லுவேன் எல்லா பெண்களும் ஆணாதிக்கத்துக்கு உட்பட்டவங்க தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமையலறையை ஒழிக்க முடியாது. பெரியார் சொன்ன மாதிரி சமையலறையை விட்டு நம்ம என்னைக்கு வரோமோ அன்னைக்கு தான் ஈக்குவாலிட்டி கொஞ்சமாவது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சமையலறையை நம்மளால விட்டுட்டு வர முடியல, அதுதான் நிஜம். அப்படிங்கிறப்ப இந்த ஆணாதிக்க சொசைட்டி, தேவதாசியோட ஆணாதிக்க சொசைட்டி எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ஊரோட பெரியவர் ஏதோ ஒரு சின்ன பெண்ணை குறி வச்சிருவாங்க, எப்படியாவது வச்சிருவாங்க. வச்சுட்டு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை தேவதாசி ஆக்கணும். ஏன் அப்படின்னா தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கிறது குறைவான விஷயம் கிடையாது தேவதாசிகளை பொறுத்த வரைக்கும். மேடம் சொன்னாங்களா, மிக பெரிய மரியாதை இருக்கு, தேவதாசி மரியாதை இருக்குன்னா தேவதாசிக்கு இன்னைக்கு மரியாதை உண்டு. ஏன் அப்படின்னா பூஜை அவங்க தான் செய்யறாங்க. எல்லாமான்னு ஒரு சாமி இருக்கு, அந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் தேவதாசி பெண்கள். இன்னைக்கும் அவங்க வந்து பூஜிக்கப்படக்கூடியவர்கள் தான், இன்னைக்கும் பூஜை செய்யக்கூடியவர்கள் தான். அந்த சிஸ்டத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க தேவதாசி. அந்த சிஸ்டத்துல இருந்து இப்படி இப்படி திரும்பிடுச்சுன்னா இந்த சமூகம் இப்படி இப்படி அடைச்சி திருப்பி கொண்டு போயிடும். எப்ப கொண்டு போகும்? இன்னைக்கும் கொண்டு போகுது. சட்டங்கள் கடுமையா இருக்கலாம். இன்னைக்கே கர்நாடகா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுது, எப்படி சைல்ட் மேரேஜ் அரெஸ்ட் பண்ணுதோ அது மாதிரி தேவதாசி பண்ண அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா நான் 24 வயசு பொண்ணு தேவதாசி பெண்ணை நான் மீட் பண்றேன். ஒரு பெண்ணோட கதை,
பின்னாடி வீடு தாண்டி தேவதாசி ஆக மாட்டேன்னு தப்பிச்சு வந்திருக்கு, புடிச்சு இழுத்துட்டு போய் தேவதாசி ஆக்கியிருக்காங்க. அவங்க என்ன, நீ கடவுளை கல்யாணம் பண்ணிட்ட, நீ தேவரோட தாசி, அதாவது கடவுளுக்கே தாசி, அதான அர்த்தம். ஒரு ஒரு பெண்ணை ஒரு சமூகத்தால் இதை விட என்ன என்ன பெருசா பண்ணிட முடியும்? அநீதி இழைத்திட முடியும். அப்படிங்கும்போது அவங்க அநீதி இழைக்கப்பட்டவங்களோ, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நீங்க போய் பார்த்து ஐயோ உங்களுக்கு அநீதியே அப்படின்லாம் பார்த்தா அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை விட அவங்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத்தனை அநீதி இழைத்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தன்மானத்தோடு. என்ன வேலை செய்றீங்க? உலக்கல்சா மாடுத்தீனி அப்படிம்பாங்க. உலக்கல்சா அப்படின்னா விவசாய வேலை. உங்களுக்கு சொத்து உரிமை கிடையாது. ஏன் அப்படின்னா ஆணாதிக்க முறையில் பெண்களுக்கு ஏது சொத்து? அப்பனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வருஷத்துக்கு கோயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய 1 மரக்காவோ 2 மரக்காவோ நெல்லு தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தேவதாசி. அப்பனா குழந்தை பிறந்தா என்ன ஆகும்? இப்ப குழந்தை பிறந்தா ஆண்களோட இனிஷியலே கிடையாது. இன்னைக்கு தான் எங்களோட மேடம்லாம் சேர்ந்து இப்ப விதான் சௌதா கூட போயிட்டு தேவதாசி முறைகளை பற்றி எடுத்து சொல்லிட்டு அந்த கமிட்டிலாம் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மேடம் போய் ஆண்களோட சொத்து உரிமை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஆண்களோட சொத்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எத்தனை வருஷத்துல? இமேஜின். நம்ம இருக்கிறது 2024 ஃபைல ஒரு கோர்ட்ல ஆர்டர் வருது, தேவதாசிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஆண்களின் சொத்துரிமை உண்டு. இந்த 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 கொடுமையை நீங்க எங்கேயாவது ஒரு சுதந்திர இந்தியால கேள்விப்பட முடியுமா? அப்படிப்பட்ட இந்தியால தான் நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது அத்தனை ஆழமாக மனிதர்களுக்குள் இருக்கு. நான் தவறா சரியா அதெல்லாம் நான் விவாதிக்க விரும்பல. ஆனால் இது ஒரு சுரண்டப்பட்டவர்களின் கதை. சும்மாலாம் சுரண்டப்படலை. 2 கேஸ் தான் இருப்பாங்க. நம்ம அப்படியே ஆடுறாங்க, பாடுறாங்க, கலையில் அர்ப்பணிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. கேஸ்ட் சிஸ்டம். இங்க மாதிகா அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, அப்புறம் இன்னொரு கம்யூனிட்டி, 2 கம்யூனிட்டி தான் தேவதாசி ஆக முடியும். அந்த கம்யூனிட்டி பெண்கள் தான் திரும்ப 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 தேவதாசியா ஆக்கப்படுவாங்க. அந்த கம்யூனிட்டிலேருந்து வெளியில நீங்க வரவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் தப்பிக்கலாங்க. எப்படிங்க ஜாதியிலேருந்து வெளில வர முடியும்? நான் ஒரு ஜாதியில பிறந்தேன்னா நான் மதத்தை கூட மாற்ற முடியும். ஆனா ஜாதியிட்ட பிறந்தேன்னா ஜாதியை மாற்றவே முடியாது. கிறிஸ்டினா இருந்தா கூட நீ நாடார் கிறிஸ்டினா தேவர் கிறிஸ்டினான்னு கேட்கிற உலகம் இது. அப்படிங்கிறப்ப அந்த அந்த ஏன் இதை நான் சொல்றேன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்றேன். அந்த பெண்ணால் ஜாதியை விட்டு வர முடியாதனால தேவதாசிங்கிற விஷயத்தை விட்டு அவங்க வர முடியும். பக்கத்து வீட்டு பெண் எம்காம் படிப்பா, இந்த வீட்டு பொண்ணுக்கு பொட்டு கட்டுவாங்க. இது சிட்டி பெல்காம்ங்கிறது எவ்வளோ முன்னேறின சிட்டி, எவ்வளோ மாடர்ன் சிட்டி. அங்கேயும் இருக்கு. ஒஸ்பேட்டை, ஹம்பி எவ்வளோ மாடர்னான சிட்டி. நம்ம தமிழ்நாட்டோட இன்னும் கொஞ்சம் மாடர்னாவே இருப்பாங்க. அங்கேயும் இருக்கு. ஸோ ஆழமான நம்பிக்கைகள் அப்படிங்கிறது தான் இவங்களோட விஷயம். ஸோ இது பற்றி நான் ஒரு ஓவரால் மேப் கொடுத்துருக்கேன். இதில் நான் நிறைய பேரோட கதைகள் கேட்டிருக்கேன். 2-3 கதைகள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட கேள்விகள் மூலமாக நான் இன்னுமே என்னால் பதில் சொல்ல முடியும். ஐ ஹோப் 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்கேன். இன்னும் ஹார்ஷாலாம் எந்த இருக்கு வார்த்தைகள். ஏன்னா அந்த சமூகத்தின் மீதான கோபம் அவ்வளோ இருக்குன்னு, நேரில் பார்த்த கோபம். இது முறையா பார்த்தோம்னா உங்க ஸ்பீச் முடிஞ்ச விட நாங்கெல்லாம் கை தட்டணும். ஆனா கை தட்டுறதுக்கு மனசே வரல. உங்களுக்காக இல்ல, அந்த செய்தி அந்த அளவுக்கு மனசை காயப்படுத்துறதுனால. இருந்தாலும் கீர்த்தியோட வருகைக்காக ஒரு கை தட்டலாம். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த சிஸ்டம் தமிழ்நாட்டுல என்ன இருக்குதா? இருந்தது. ராஜாஜி இருந்தப்ப இப்ப இருக்கா? இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. தேவதாசியோட வாரிசுகள் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்குன்னு தேவதாசி அமைப்புகள் சொல்றாங்க. ஆனா அவங்க இன்னி வரைக்கும் தன்னை தேவதாசின்னு அறிமுகப்படுத்திக்கிறதுனால நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஆந்திரால, மகாராஷ்டிரால ஸ்ட்ராங்காவே இருக்கு. இப்ப 44,800 தேவதாசிகள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவங்களோட குடும்பம் 5 ல இருந்து 6 லட்சம் பேர் இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து மாசம் 1500 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அது வந்து 45 வயசுக்கு மேலான தேவதாசி தான். என்னோட செஷனுக்கு ஒரு பொண்ணு வந்தது, 26 வயசு தான் ஆகுது. என் தேவதாசி எனக்கு பென்ஷன் எப்படியாவது வாங்கி கொடுங்குது. அவன் வந்து கவர்மெண்ட் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டான். இப்போ ரீசெண்டாக எப்படி நீ தேவதாசி ஆன, சட்டப்படி ஆயிருக்க முடியாது, அதனால என்னைக்குமே அந்த பொண்ணுக்கு தேவதாசி பென்ஷன் கிடைக்காது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு கட்டுதல்ங்கிறது இல்லையேம்மா. கலைஞரோட அந்த சட்டம் வந்த பிறகு அதெல்லாம் இல்லாம தானே போச்சு. இல்ல, பட் அந்த தேவதாசிகளோட வாரிசு ஜாதி இன்னும் அழியலை அப்படின்னு தான் அவங்களோட கருத்து. வாரிசுகள் நான் இந்த களத்தை நான் பார்க்கலை. நான் பார்த்த களத்தை தான் நான் பேச முடியும் இல்லையா? நான் இல்ல, பார்த்த உண்மையில தான் பேச முடியும். தமிழகத்துல நமக்கு அந்த மாதிரி நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து இந்த பல்லக்கு தூக்கிட்டு வரும்போது அந்த பொட்டு கட்டினவங்க பின்னாலேயே வருவாங்க. அந்த கிருஷ்ணரை வெண்ணெய் தாழி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது வருவாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்கள பத்தி. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அந்த ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன், ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல. அதுக்கான அந்த சட்டங்களை பத்தி எல்லாம் நிறைய பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்ப நீங்க சொன்ன வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா கூட எப்பவோ வந்திருக்கிற வாரிசா இருக்க முடியுமே தவிர அது அப்படியே ஒன்றும் தொடர்ந்துகிட்டு வருதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறைப்படி வாழ்க்கை நடத்தும் போது அது எப்படிமா வரும்? வராத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவங்க ஜாதி அடிப்படைங்கனால அந்த ஜாதிகள் இன்னும் இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஜாதிகளை நீங்க மாத்த முடியாதுல்ல, அவங்களோட வாதம். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா தேங்க்ஸ் டு திராவிட இயக்கங்கள், நம்ம தீவிர திராவிட இயக்கங்கள்ல நம்ம சின்ன வயசுல இருந்ததுனால இந்த முறைகள் வந்து சதி தேவதாசி எல்லாம் கடுமையா ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கும் ஏன் கர்நாடகாவில் ஒழிக்கப்படலை அப்படின்னா, இந்த மாதிரி பசவண்ணா அந்த மாதிரியான பெரும் மாற்றங்கள் கண்ட நான் இதுதான் லிங்காயத்து அப்படின்னு ஒரு மதமே உருவாக்கினவர் பசவண்ணா. ஏன்னா இந்து மதத்தில் ஜாதி இருக்கு அப்படிங்கிறனால அப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வந்த கர்நாடகத்திலே ஒன்றும் பண்ண முடியல. கர்நாடகம் வந்து பெரிய சீர்திருத்த நிலம், சாதாரண நிலமெல்லாம் இல்லை. நான் இங்கே வந்து 30 வருஷமா வச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கும்பொழுது நம்மளோட மக்களிடையே பரவின திராவிட இயக்கங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பெண்ணடிமைத்தனத்தில் ஒழிச்சதுல வந்து அவங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை மதத்திலேருந்து ஒரு சிஸ்டத்தை தூக்குறது. இன்னைக்குமே ஈஸி கிடையாது. நீங்க வந்து எந்த மதத்திலேருந்து ஒரு சிஸ்டத்தை தூக்கிட முடியுமா? நம்ம சொல்லுவோம் ஒரு பர்கா போடுறது பெண்ணடிமைத்தனம் நம்ம பேசினா கூட அவங்களா பெண்களா விருப்பப்பட்டு வராத வரைக்கும். தேவதாசி பெண்கள் பெண்களா விருப்பப்படலையே, அவங்க எங்களோட சிஸ்டம் எங்களை விட்டுருங்கன்னு தானே சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அம்மா தேவதாசி, நீ வந்து சாமிக்கு எதிராக நீ செயல்படுற, உனக்கு பிரச்சனை ஆயிடும். அந்த அளவு மூளைச்சலவை தானேம்மா, மூளைச்சலவை தானே அந்த அளவு பண்ணி வச்சிருக்காங்க. மூளைச்சலவைங்கிறத விட பழக்க வழக்கங்கள் காலம் காலமா. இன்னைக்கு கல்யாணத்தை நம்ம எவ்வளோதான் என்னதான் யோசிச்சாலும் கல்யாணத்துல வந்து கன்னிகாதானம் தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சுயமரியாதை கல்யாணம் பண்றது இல்லையே. நானே பண்ணலையே, என் பையனுக்கே பண்ணலையே. ஏன்னா நீங்க ஜாதியை விட முடியும், மதத்தை கூட விட்டுற முடியும், ஆனால் உங்களோட குடும்பத்தின் பழக்க வழக்கங்களை அறுப்பது அவ்வளவு எளிதல்ல. அதுவும் கடவுள் நம்பிக்கையின் பேரிலான ஒரு சடங்கின் நம்பிக்கையின், அதுவும் சடங்குகள் சொல்லுவேன். சடங்குகளை வந்து விட்டுட்டு வரமாட்டாங்க மனிதன் எளிதா. அது வந்து இதுல வந்து ஆணாதிக்கம் சனாதனம் அப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலும் இந்த சடங்குகள் தான் இங்க வந்து மெயினா பேசுது. நீ எல்லம்மாக்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாது. இங்க சடங்குகளை கட்டி காப்பதும் பெண்கள் தான் அதிகம். பெண்கள் அதிகம்னு நம்ம ஈஸியா தப்பிச்சுக்கிறோம். இல்ல தப்பிக்கிறது இல்ல, இது இல்ல இல்ல இல்ல, ஆண்கள் இல்லாம தேவதாசியே கிடையாது. அது ரைட்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆண் தான் வந்து அதிகாரம் மிக்கவன். பெண் வந்து சடங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா, அவ தான் சுரண்டப்படுறா. நான் கூட இப்ப வந்து கேட்டப்ப இந்த பினான்சியல் இது எடுக்கிறப்ப அவங்கள்ட்ட சொன்னேன், எல்லாருமே திருவிழாக்களுக்கும் கோழி ஆடி வெட்டுறதுக்கும் பெருமையா கல்யாணம் பண்றதுக்கு தான் செலவு பண்றாங்க. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், 50 ரூபா ஒரு நாளைக்கு நான் பூஜைக்கு பண்றேன், 100 ரூபாய்க்கு பூஜை பண்றேன்னு கேட்டேன். எந்த ஆணாவது ஃப்ரீயா பூஜை பண்றானா அப்படின்னு கேட்டேன். செலவு பண்ணி பூஜை பண்ணுவானா? மாட்டான். ஹீ நோஸ் த வேல்யூ. ஏன்னா ஹீ எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். நீங்க என்னதான் நீங்க பெண்ணை வந்து அரசியலுக்கு வானாலும் நான் சொல்லுவேன், பெண்ணை அரசியலுக்கு வா அப்படின்னா குருடன ராஜமொழி பாருங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. 2000 வருஷமா கட்டிப்பட்ட ஒரு இனம்.
அவங்கள வந்து ஈஸியா நம்ம ப்ளேம் பண்ணலாம். சீரியல் பார்க்கறாங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாம் ப்ளேம் பண்ணலாம். பட் என்ன என்ன என்னைக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா வெளில போகக்கூடாது, காலைல ஆச்சுன்னா வெளில வரக்கூடாது, உனக்கு நீ அதை போட்டுட்டு போகக்கூடாது, இதை போட்டுட்டு போகக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு எத்தனை நோ சொல்றோம், ஒரு ஆணுக்கு எத்தனை நோ சொல்றோம். அப்படிங்கிறப்ப தேவதாசி இனத்தை மட்டும் நம்ம பழிய போட்டுட்டு ஒரு பெண் தான் கட்டி காமிக்கிறா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் அது சொல்ல வரல. அதாவது தேவதாசி இனங்களை நான் சொல்ல வரல. பொதுவாகவே சடங்குகள்ன்றது வந்து ஒரு ஆண் செய்ய வேண்டாம்னாலும் பெண் செய்யறாங்க. அது அந்த பெண்களோட சென்டிமெண்ட் பயம் இருக்குது இல்லையா, அது ஏன் வந்து ஏன் ஏன் அது ஏன் அப்படின்னா வெளியில நம்ம பெண்களை விடல. மத நம்பிக்கை. மத நம்பிக்கைலாம் இல்ல, வெளியில நம்ம விடல. ராத்திரி போகக்கூடாது, காலையில போகக்கூடாது, உனக்கு அது நடக்கும் இது நடக்கும், நீ வந்து நல்ல பெண் ஆயிரு, நீ குடும்ப பெண் ஆயிரு, குடும்ப பெண்ணா இருந்தாதான் உன்னை மதிப்பாங்க. இப்ப இருக்கிறதே நான் பிரேக் பண்ணேன். உனக்கு நல்ல பேர் வேணுமா, சம்பாதிக்கணுமா, காசு வேணுமா, நல்ல பேர் வேணுமா? நான் என்னோட வீடியோக்கள்லயே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எங்களுக்கு நல்ல பேர் வேண்டாம், ட்ரைனிங் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு நல்ல பேர் வேணும்னு வருவாங்க. ட்ரைனிங் முடியிறப்ப எங்களுக்கு காசு தான் வேணும், எங்களுக்கு நல்ல பேர் வேண்டாமா? நீ ஜென்மத்துல உன் மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கிட முடியுமா அப்படின்னா முடியாது. உன் புருஷன்ட்ட நல்ல பேர் வாங்க முடியுமா? முடியாது. அப்ப நல்ல பேர் வச்சுட்டு என்ன பண்ண போற? எதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணி நீயும் சம்பாதிக்க போ? ஏன் தமிழ்நாட்டுல அப்படின்னா நல்ல பேர் அப்படிங்கறதுனால, இவ நல்ல பெண், குடும்ப பெண் அப்படிங்கறதுனால கட்டி இருக்கும் விலங்குகளை பெண்கள் இன்னும் அறியல. அதுதான் இங்க ஆணாதிக்கம், ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். இது ஆணாதிக்கம்னா ஆண்கள் பண்ற ஆதிக்கம் இல்ல, இந்த புரியுது. சொசைட்டியோட பெண்கள் மைண்ட்ல இருக்கிற ஆணாதிக்கம். ஏன்னா அந்த பெண்ணுக்கே தெரியாது தான் ஏன் சடங்குக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், தான் ஏன் ஆணாதிக்கவாதியா இருக்கோம். எங்க அம்மாவே ஒரு ஆணாதிக்கவாதியா இருப்பாங்க, எங்க மாமியார் ஒரு பெரிய ஆணாதிக்கவாதி, எங்க கணவரோட எங்க மாமியார் வந்து ஒரு 100 பங்கு ஆணாதிக்கவாதி. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, பசங்க வந்து விளக்கமாறு தொட்டா தோஷம் வந்துடும், ஆண் பசங்க வீடை பெருக்க கூடாது. அவங்க அவங்க வச்சிருக்க ரூல்ஸ் எல்லாம் வந்து என்ன எந்த ஒரு கணவராலையும் இந்த காலத்துல போட முடியாது. ஒரு சின்ன நாங்க கருத்துமா, ம். ஆண் வந்து ஆதிக்கம் செலுத்தி அந்த குடும்பத்தை இது பண்ணா அதனுடைய வழி நீங்க சொல்றது ஆணாதிக்கவர்கள்லாம். நமக்கு ஜமீன்தாரி முறை ஒழிஞ்சு போச்சு, தேவதாசி முறை ஒழிஞ்சு போச்சு சட்ட பிரகாரம். ஆனா ஜமீன்தார் அந்த வாரிசு அந்த குடும்பத்துல வராங்க பாரு வழி வழியா, அவனுக்கு என்ன பண்றாருன்னு இன்னும் வப்பாட்டின்ற முறையில விட வச்சுக்கிறான். அந்த செட்டப் எப்படி ஆகுது, அந்த தேவதாசிகள் அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே வராங்க பாரு, அவங்கள கொண்டு போய் ஏதோ தூரமான ஒரு கிராமத்துல குடி வைக்கிறான். அந்த இடத்துல வைக்கும்போது ஆண் கிடையாது, அந்த பெண் மட்டும் அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. குடியிருக்கும் போது கணவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு குடியிருக்கிறான். அவளுக்கு பிறக்கிற அந்த குழந்தைய திரும்ப வந்துட்டு ஒன்ஸ் அகைன் இந்த ஜமீன்தார் உடைய வருஷம் அவரு வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இதுல ஆணுக்குடைய பங்கு எங்கேயுமே வரல. ஆக அந்த பெண்ணு சம்மதிச்சுதான் தன் மகளை அனுப்புறான். ஏன்னா அவ ஏற்கனவே அதுக்கு அடிமைப்பட்டு போய் இருந்தா. அவளுடைய அந்த மனோபாவம் மாறல. அந்த மனோபாவம் மாறாத வரையிலும் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் இது முடியாது. நீங்க செங்கல்பட்டு பக்கத்துல திருக்கழுக்குன்றான்னு ஒரு கிராமத்துக்கு கழுகு தீர்த்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்க ஒரு தெருவே பேரு தேவரடியால் தெருவுன்றத கொச்சையா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவுக்கு பேர் இப்போ அதுக்கு தேரடி தெருவுன்னு பெயர் மாத்திட்டாங்க. பெயர் மாறிடுது, சிஸ்டம் மாறிடுது. ஆனா அங்க குடியிருந்தவங்க அத்தனை பேரும் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமான இடம் வச்சுங்களேன், அந்த இடத்துல போய் தங்கிட்டாங்க. ஆனா அதே திருக்கிழக்குன்றத்துல அந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு காலத்துல ஜமீன் பரம்பரைகள் தான் இருந்தாங்க. அந்த ஜமீன் வழி வந்த வாரிசுகள் இன்னமும் வந்துட்டு இப்படிப்பட்ட அந்த செட்டப் பண்ற அந்த இடத்துக்கு போயிட்டு வர அப்படி இருக்காங்க. இது இன்னொரு விதமான தேவதாசி முறையை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல ஆணுடைய ஓகே, இவன் வந்துட்டு அந்த செயலை செய்யறவன் ஆண் தான், அதுல வந்து நோ டவுட். ஆனா தன் மகளையே அனுப்புறா பாருங்க, அந்த தாய் வந்துட்டு அது அவளுடைய மனோபாவம் மாறல. நம்ம எப்போதுமே இந்த பெண்கள் மேல் பழி போடுறது, பொள்ளாச்சி சம்பவத்துல ஏன் பெண் போனா, இப்போ வந்து சின்ன குழந்தைங்களை ஏன் பெண்ணை ஒழுங்கா வளர்க்கல, தேவதாசிக்கு வந்து பெண்கள் தான் காரணம்னு ஈஸியா பழி போட்டுடலாம். ஒரு ஆண் பூசாரி இல்லாம, ஒரு ஆண் பொட்டு கட்டாம, ஒரு ஆண் தேவதாசி முறைக்கு இழக்காம எந்த தேவதாசியும் உருவாக்கப்படுது. ஒரு சின்ன திருத்தம், நீங்க சொன்ன நம்ம வந்து மாறிட்டோம் அப்படிங்கறனால ஆண்கள் மாறிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் இன்னைக்குமே பெண்கள் தான் வந்து பாலின வன்புணருக்கு ஆளாறாங்க. ஒரு சின்ன திருத்தம், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா எல்லையம்மன் கோயில் பூசாரி பெண்களை தான் இருக்காங்க. எல்லையம்மன் கோயில்ல ஆண்கள் மட்டும் பூசாரி இல்ல, பெண் பூசாரிகளும் இருக்கிறாங்க. விதிவிலக்கு இந்த இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க.
விதிவிலக்குகள் எல்லையம்மன் கோயில் இருக்கு. எப்போதுமே எல்லாத்துலயுமே உண்டு. இந்த மாதிரிதான் இப்போ ஆண்கள் பல இடங்கள்ல ஆண்கள் நல்ல ஆண்கள் இருக்காங்க, செய்ய வேண்டாம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பல சடங்குகளை நீங்க ஏன் செய்றீங்க, அதெல்லாம் மூடத்தனம்னு சொல்றாங்க. கேட்கிற பெண்கள் இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் இருக்குது. ஆணாதிக்கத்தால வளர்ந்ததுதான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்றது கொஞ்சம் ஆண்கள் இல்லாம இந்த சிஸ்டம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது கரெக்ட். ஏன்னா பாலியல் வன்புணர்வுக்கு ரெடியா இருக்கிறதுனாலதான் ஆணாதிக்கம் தேவதாசி முறையை கொண்டு வரோம். எந்த பெண்ணாவது பாலியல் வன்புணர்வுக்கு கொண்டு வர போறாளா? எந்த அம்மாவது பொண்ணை கொண்டு வர போறாளா? அந்த பொண்ணு தேவதாசி ஆகணும் அப்படிங்கிறது சனாதானம், குலவழக்கம். குலவழக்கத்துல வரக்கூடிய இந்த வழக்கத்தை மீறக்கூடாதுன்னு வரக்கூடிய ஒரு சிஸ்டம். அதான் சொல்லுங்க, அந்த 24 வயசு பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அம்மாவுக்கு நான் ஜுரம்னு கூட நான் சொல்ல முடியாது, கேட்டா கடவுள் குத்தம்ன்றுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்தி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன செயல் தப்பா போனா கூட அது கடவுள் குத்தம்ன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள டியூன் பண்ணி இருக்குது அப்படின்றது. அதுதான் நிதர்சனம். அந்த புரிதல் வரணும். எனக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு விஷயத்த மட்டும் இங்க பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேம்மா. என்ன அப்படின்னா, தேவதாசி அப்படிங்கிற ஒருத்தங்க அந்த ஒரு ஆர்டிக்கிள் அவங்கள கிட்ட, இப்ப நீங்க எப்படி ஒருத்தங்களை சந்திச்சு அதை பத்தி பேசுறீங்களோ அதே மாதிரி ஒருத்தங்க அவங்க வாழ்க்கையில இப்ப இந்த காலகட்டத்துல, இது ஒரு 2019-20 தான் எனக்கு அது கையில கிடைச்சது படிக்கிறதுக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு தேவதாசி அந்த அந்த முறைய அவங்களே ஆமோதிக்கிறாங்க. ஆமா, நாங்க அப்படித்தான், எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேவதாசி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வழிபாடு கிடையாதாம். அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. தெய்வ அன்னைக்கு பூஜை இருக்கு, சாமிக்கு பூஜை இருக்காது. அந்த அம்மா மேல போடுற அந்த துணி அந்த தெய்வத்து மேல போட்ட துணியை எடுத்துட்டு அது ஒரு முறைப்படி அந்த அம்மா மேல போடுவாங்களாம். போட்டுட்டு தான் அன்னைக்கு அந்த இறுதி காரியம் நடக்குமா. எப்படி ஒரு மனிதன் தன் வீட்டுல இறந்துட்டா ஒரு விஷயம் நடக்குமோ, அன்னைக்கு ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு கணவனுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அது அத்தனையுமே அன்னைக்கு அந்த கடவுளுக்கு செய்யப்படுமா. அது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ எந்த கோயிலா இருந்தாலும் கடவுளுக்கு செய்யப்படும். இது ஒரு முறை ஊர்ல பழக்கமா. அந்த முறை செய்யறதுனால தன்னோட இதெல்லாம் எந்த அளவுக்கு, இப்போ அமுதம்மா சொன்ன மாதிரி தான் மூளைச்சலவை, இதெல்லாத்தையுமே இந்த கடவுளுக்கு செஞ்ச அன்னைக்கு கடவுளுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்களாம். கடவுளுக்கு அந்த நெய்வேத்தியம் பண்ணுவாங்கல்ல, அது கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு மனைவி இறந்துட்டா எப்படி ஒரு கணவன் இருப்பானோ அதே மாதிரிதான் அந்த கடவுளுக்கு அன்னைக்கு ஃபுல்லா ஆகாரம் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது விட்டுட்டு மறுநாள் காலையில தான் கடவுளுக்கு அந்த ருட்டீன். அப்போ எங்களுக்காக அந்த ஊர் மக்களே சேர்ந்து இந்த கடவுளுக்கு இப்படி ஒண்ணு செய்யும் போது எங்களோட வாழ்க்கை அதை அக்செப்ட், நான் எங்களுக்கு இப்படித்தான், எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுக்காகத்தான் நாங்க வாழறோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா 5வது தலைமுறை. அந்த அந்த ஆர்டிக்கல் நான் இப்ப நீங்க சொல்லும் போது யோசிக்கிறேன், ஐயோ அதெல்லாத்தையும் நம்ம இப்பெல்லாம் நிறைய அந்த போட்டோ எல்லாம் மொபைல்லே எடுத்து வச்சுக்கிறோமே, நான் அந்த மாதிரி எல்லாம் அதை நான் சேவ் பண்ணிக்கலையேன்னு இப்ப நான் யோசிக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல். அந்த அம்மா சொல்றாங்க 5ஆம் தலைமுறை நாங்க அது அவ்வளோ பெரிய விஷயம், ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நாங்க வாழ்ந்திருக்கோம். அது அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு மூல செலவை செய்து அவங்கள வழி வழியா இதை நடத்திட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையாவே ஒரு நான் என்ன பாக்குறேன்னா, அந்த ஊர்ல இருந்தவங்க கடவுளா எல்லாம் பார்க்கல, மனிதனா கடவுளா பார்க்கல. அவங்க எல்லாம் ஒரு உருவமா, ஏதோ ஒரு உருவமா தான் பார்த்திருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தவறுக்கு கடவுள்னு ஒரு பேரை சொல்லி அதுக்கு போய் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னா அத அவங்க மனிதர்களெல்லாம் பார்க்கவே இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மாவை தெய்வமா பார்த்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு பாவனையை உருவாக்குறாங்க, அதை இவங்க எல்லாம் நம்பிடுறாங்க. அவ்வளவுதான். அது இப்போ இந்த அம்மா இதெல்லாம் சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த கேள்வி கேட்கறவங்க சொல்றாங்க, அப்போ நீங்க இந்த பாலியல் தொழில் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆனா அந்த அம்மாக்கு பிறந்த குழந்தைக்கு தகப்பன் பேரெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க அம்மாக்கும் தெரியாதான், அவங்க அம்மாக்கும் தெரியாதான். இந்த அம்மா 5வது தலைமுறை. அந்த அம்மாக்கே அப்ப வயது 40-45 இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் அது வருது. அது கதை இல்ல, இது அந்த அம்மாவுடைய பேட்டி. பேசினவே கேட்டேம்மா, கடவுள் முக்கியம் இல்ல, சடங்குகள் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு.
கடவுள் முக்கியமே கிடையாது, சடங்குகள் தான் முக்கியம். கடவுளுக்கு மேல சடங்குகள், சடங்குகளுக்கு கீழே தான் கடவுள்னு ஒருத்தர் சொல்றாரு. அதை நான் கேட்டேன். சொல்லக்கூடியவர் மிக பெரிய செல்வாக்கான ஒரு இடத்துல பலர் இருக்கு. இருக்காங்க மேடம், பலர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்றவங்க தான். இல்ல, அதுதான் அத ஒரு அதுதான் ஆதிக்கம். தைரியமா வந்து பேசும்போது அதுதான் பெண்களுக்கு அதுதான் வந்து ஆதிக்கம். கோவம் அதுதான் கூட ஆதிக்கம். வரமாட்டேங்குது சார், ஒரு கோவம் கூட வரமாட்டேங்குது. அத வந்து ஆதரவா எல்லாருமே நினைச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அப்படி சப்போர்ட் இல்லம்மா, அது பண்றாங்க. ஆதரவு இல்ல. இருங்க, சில ரேணு இடங்கள்ல இப்ப எப்படி நம்ம ரேணு எல்லாம் அதை கடந்து ரேணு வந்துடுறோமோ. ரேணு கொஞ்சம் நம்ம பேசுவோம், மற்றவர்களாம் சரி. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றவர்கள் பேசிட்டோம். வாங்க நாராயணன் சார், பேசுறீங்களா? வாங்க. எடுங்க. சார், அதாவது இது பேச சரியா வரல. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். ஆனால் உண்மையாக நம்ம வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சமாச்சாரம் இது. அவங்க சொன்ன மாதிரி இது ஆண்கள் இல்லாமல் இந்த முறையே வந்திருக்காது. ஆண்களுடைய அனுமதி இல்லாமல், அனுமதின்னு சொல்கிறத விட விருப்பம் இல்லாமல் வந்து இந்த முறையே வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு மதமாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி, அதாவது அவங்க வழி வந்தவங்க இருப்பாங்களே ஒழிய அந்த முறை வந்து இப்போ இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு, நான் பார்த்த வரைக்கும். ஆனால் உண்மையான கர்நாடகாவில் 10 வருஷம் இருந்தேன் நான். இந்த தகவல் எனக்கு தெரியல. யாருமே இதை பற்றி பேசலை. இவ்வளோ ரகசியமாக வச்சுட்டு இருந்திருக்காங்கங்கிறது ஆச்சரியமான விஷயம் அது. இன்னொன்று, இதை வந்து ஒழிக்கிறதுக்கு உங்கள் முன்னெடுப்பு என்ன? என்னுடைய ஒரே கேள்வி அதுதான். இது ரொம்ப மிக மிக தவறு. இன்னும் இப்போ 2025லையும் இந்த எனக்கு தகவல் என்னென்னா, அவங்க அவங்க வழி வந்தவங்க இருக்காங்களா, இல்லை அந்த முறை இன்னும் கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிறது தெரியணும். அந்த முறை கடைபிடிக்கப்பட்டாலும் இவங்களுடைய மறுவாழ்வுக்கு நீங்கள் என்ன முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. மறுவாழ்வுக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டரை பார்த்து எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஊர்ல ஐயோ பெல்லாரி பக்கத்துல நல்ல ஊர் பேர் டக்குன்னு வரல. மண்டியாவா? பெல்லாரி பக்கத்துல, நான் இங்க மண்டியா ஓ, பக்கத்துல தேவதாசி முறையே கிடையாது. விஜயநகர பேரரசு தான். விஜயநகர பேரரசு, சோழ பேரரசு, ஆந்திரால சில பேரரசுகள் மட்டும்தான் தேவதாசி முறை. ரொம்ப வளமா இருந்த பேரரசுகள் தான் பெண்களை அடிமை படுத்த தோணும். அதாவது பொழுது போகாம பாலின பாலியல் ரீதியா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. யார் பாலியல் ரீதியா வராங்க? காசு உள்ளவங்க தானே. பிரஜ்வல் ரேவனா, பொள்ளாச்சி, அந்த அஸ்வினா, அந்த பையன். ஸோ இவங்கெல்லாம் யாரு? மிக அதீத காசு உள்ளவங்க தான். அதீதமா காசு போச்சுன்னா பெண்களை பாலியல் ரீதியா அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது, சுரண்டலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் ஒன்று கொடுங்க அது. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து மினிஸ்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அமைப்புகள் ஒர்க் பண்ணுது. என்ன பண்ணினாலுமே அவங்களோட நம்பிக்கைகளை வந்து சட்டப்படியா தூக்கினா கூட, அவங்கள்ட்ட நீங்க போய் தேவதாசி முறையில கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா, நான் ரொம்ப தன்னம்பிக்கையான பெண்களை தான் சந்திக்கிறேன். நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட பெண்கள், மறுக்கப்பட்ட பெண்கள், நம்ம தான் இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் பக்கம் பக்கமா. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா, அவங்கள மாரி தன்னம்பிக்கையான பெண்கள் நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. பாலியல் ரீதியா சொல்றாங்க, கையில காசு கிடையாது, 2 மரக்கா நெல்லுக்கு விலை போனவங்க, அடுத்த ராத்திரியில சாமியை கல்யாணம் பண்ணிட்டவங்க, அவங்களுக்குன்னு துணையே கிடையாது. அதுல ஒரு பெண் வந்து எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நான் கேட்டேன், எப்படி எப்படி நீ சிரிக்கிற அப்படின்னு. இந்த 1500 பென்ஷன் வர பண்ண அவ்வளோ டென்ஷனா இருந்தா, இந்த பெண் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தா. இவ பேர் என்னமோ சுனிதாவே ரேஷ்மாவோ. இந்த பொண்ணு வந்து பெல்காம்ல பார்த்தேன். எப்போதுமே மகிழ்ச்சியா இருந்தா. நான் வந்து உன்னை இனிமேலுக்கு நான் செஷன் கூட்டிட்டு போனேன், யாராவது வந்து ஸ்ட்ரெஸ் கிஸ்ஸுனாங்கன்னா உன் வாழ்க்கையை தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னா. சிங்கிள். அவரோட இணையர்னால குழந்தை பிறக்கல, இணையரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா கணவர் கிடையாது அவங்களுக்கு, இணையர் மட்டும்தான். அப்ப எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணிக்கிட்டு, என்னோட விஷயத்தெல்லாம் மராத்தியில பேசிக்கிட்டு, எனக்கு கால் வலிக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு, எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா அவ்வளோ சந்தோஷமா ஒரு பார்ட்டிசிபென்ட் அப்படின்னா அந்த பெண் தேவதாசி. அப்புறம் கோயில் பூஜை, அவங்க ஒப்பட்டு எல்லாம் கோயில்லேருந்து எடுத்துட்டு வருவாங்க. எங்க கோயில்ல இது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க. எப்ப எத்தனை வயசுல உனக்கு பொட்டு கட்டணும் அப்படின்லாம் கேட்பேன். கேட்டா அதெல்லாம் ஒரு கதை, அதெல்லாம் பொட்டு கட்டினாங்க, நாங்க அதெல்லாம் அப்படிலாம், இதான் எங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மிக மிக தன்னம்பிக்கையான பெண்களை தான் சந்திக்கிறேன். அவங்கள்ட்ட காசு கிடையாது, சுத்தமா காசு கிடையாது, ஏன்னா சொத்து கிடையாது. இந்திய சட்டம் இருக்கு அதுக்கு. இந்திய சட்டம்னு இந்திய ஏதாவது அளவுல இருக்கா? கர்நாடக அளவுல தான் இவங்களால ஒர்க் பண்ண முடிஞ்சது. இந்திய அளவுல கேட்டுட்டு இருக்காங்க. இந்திய அளவுல ஒரு கல்ல கூட நகர்த்த முடியல நம்மளால. ஆ.
இல்ல இந்திய இத்தனை அளவுல இப்ப முக்கியமா மகாராஷ்டிரா முக்கியமா சொன்னீங்க. முக்கியமா இந்த சனாதானம் அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படிங்கறனால முக்கியமா இந்திய அளவுல பெரிய அளவுல நம்ம செய்ய முடியல அப்படிங்கறதுதான். நம்ம இங்க திராவிட இயக்கங்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பண்ண முடிஞ்சது. இப்ப பாருங்க, இந்த தேவதாசி பில் வந்து இன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கலாம். இதுல வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பாத்தீங்க, கிட்ஸ் ரைட் டு ஐடென்டிஃபை டேட், ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆடட் டு தேவதாசி பில். ஸோ இந்த இந்த டேட்டை பாருங்க, இந்த பத்திரிக்கையோட டேட்டை பார்த்தா தெரியும். இப்ப ரீசெண்டா இது கொஞ்ச நாளைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த இது. The bill acknowledges Devadasi and the children as right to hold a supposed beneficiary, which is crucial creating an agency for us அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இது. ஸோ இப்பதான் வந்திருக்கு இது. இருங்க, ரேட்டு தெரியலையே. டேட்டு தான் இல்லை, இன்னொரு பேப்பர் வச்சிருக்கேன். ரெண்டு பேப்பர் கட்டிங் இருக்கு. இந்த ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம இந்தியால, சுதந்திர இந்தியால நம்ம இப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. அதுதான் இந்த பில்லு விடுங்க, இது விடுங்க. இப்ப இப்ப எனக்கு வந்த இந்த நியூஸ் இதுலயும் டேட் இல்லை. ஸோ இதுல இன்னொன்னு ஷேர் பண்றேன், இதுலயும் டேட்டை காணும். இப்ப ரீசெண்டா வந்த பில் தான் எனக்கு வந்து. என்னைக்கு வந்திருக்கோம் சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. அவ்வளவுதான். ஸோ இதுதான் why we don't understand why such there was a delay. We hope the government passes the bill upcoming session, says Mrs. Bhagyalakshmi, Director, Saki Trust. இவங்களோட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். She was member of the drafting committee. Over the past 2 decades, Saki has developed a model of overall empowerment of the Devadasi families in Vijayanagara district. ஒரு நாள் 2 நாள்லாம் மீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் அவங்க பிஜி படிக்க வைக்கிறாங்க. 20 வருஷம் சப்போர்ட், 23 வருஷம் சப்போர்ட். You need to support the whole family to come out of this, not in a single day. You need to give 20 years of support, non-stop support and no expectation. அவங்களே திட்டிட்டு போவாங்க. அப்ப மட்டும்தான் அவங்களை எம்பவர் பண்ண முடியும். அதை வந்து சில ட்ரஸ்ட்டுகள் ரொம்ப சின்சியரா செய்யறாங்க. அதுல ஒருத்தர் தான் இப்ப ரீசெண்டா மீட் பண்ண. ஏன் அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க தேவதாசி பெண்களுக்கு. 3-4 பெண்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அவங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க தேவதாசினா, இன்னொன்னு வந்து வெறும் அவங்க தேவதாசி முறை மட்டும் கிடையாது, அவங்களா லவ் பண்ணிட்டு போனாதான் உண்டு. ஏன் அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னா, கல்யாணத்துக்கு காசு கிடையாது. ஏது காசு? அன்றாடம் காட்சிகள். அவங்க கல்யாணத்துக்குன்னா உங்களுக்கு தாலி வாங்கவாது 1 பவுன் காசு வேணும்ல. எந்த ஊர்ல தாலி கூட காசு இல்லாம கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க போய் ரோட்ல போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இங்க மாதிரி இலவச கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அந்த மேடம் வந்து கல்யாணம்ங்கிற ஒரு விஷயத்த செலவுங்கிறதுல இருந்து வெளியில கொண்டு வரணும், அப்பதான் கல்யாணமே பெண்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனிட்டி அது. சொத்துரிமை இல்லைல்ல. நம்மளாம் ஏன் நல்லா இருக்கணும்? நம்மளுக்கு சொத்து இருந்ததுனால தான். நம்ம அப்பா அம்மா சொத்து இருந்தது, நம்மளை படிக்க வச்சாங்க, மேலே கொண்டு வந்தாங்க, அடகு வைக்க சாமான் இருந்தது. எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னா அடகு வைக்கவாத நம்மள்ட்ட நகை இருந்துச்சுல, அவங்கள்ட்ட அதுவும் இல்லை. எஸ். ஏமா அவங்க கோவில்ல தானே இருக்காங்க, கோயில்ல வச்சு பொட்டு கட்டுறதுங்கிற மாதிரி கோயில்ல வச்சு ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்க வேண்டியதானே, ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. மேடம் இந்த கோயில்ல தானே பிரச்சனையே. பொட்டு தான் ஃப்ரீயா கட்டுவாங்க. என்னம்மா? பொட்டு தான் ஃப்ரீயா கட்டுவாங்க பொம்பளைங்களுக்கு, தாலி ஃப்ரீயா கட்ட மாட்டாங்க. தாலி கட்டிக்க எந்த சமூகத்தையும் கட்ட மாட்டாங்க. விட மாட்டாங்க உங்களை, நீங்க வெளியில வரவே முடியாது. அங்கதானே பிரச்சனை. உங்களுக்கு எனக்கும் கூட அதான் மாலதீவா. ட்ரூத். நம்ம அதை ஃபேஸ் பண்றது இல்ல. ஹார்ஷ் ட்ரூத் தப்பிச்சு போயிட்டே இருக்கும். மேடம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நீங்க சொல்ல அந்த பொண்ணோட ஹிஸ்டரி சொல்லும் போது, நான் சின்ன வயசுல அந்த பொதிகை சேனல்ல பத்மினி கோலாபுரியோட ஒரு படம் பார்த்திருக்கேன். இதேதான். அந்த படம் தான் எனக்கு ஞாபகம். அது படம் பேர்லாம் ஞாபகம் இல்லை. அவ அந்த தேவதாசி ஃபேமிலியை சேர்ந்தவ தான். ஆனா படிக்க வைப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃபேமிலியோட பழகுவான், அந்த லவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல கல்யாணம்னு வரும்போது ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. படம் பேர் மறந்துட்டேன். ஆனா நீங்க சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்தது. இப்ப ரீசெண்டா நம்ம தேவதாசியில தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு கடைசி தேவதாசி சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு இப்ப பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. எதுக்காகனா, அவங்க வந்து சதிராட்டம் அப்படின்ற ஒரு கலைய நான் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பெண்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட போயிட்டு பெண்கள் அந்த டான்ஸை கத்துக்கிறாங்க, சதிராட்டத்தை. அதுக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டே கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட பேர் எனக்கு மறந்து போச்சு.
ரீசெண்டாக தான் அதெல்லாம் நடந்துச்சு. அதனால அவங்க தான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்லாம் படித்தேன் நான். அதனால நம்ம தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணோம் அவங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். ஆண் குழந்தைகளை கூட சில இப்ப தேவதாசி முறையை தான் நம்ம ஒழிச்சிட்டோம். ஆண் குழந்தைகள் இந்த மாதிரி சாமிக்கு நேர்ந்து விடுற பழக்கம் இருக்குது. அதை அவங்க இந்த நட்டுவாங்க மாதிரி இது கத்து கொடுத்துக்கிட்டு அந்த அது கோயில்ல வந்து பூசாரி மாதிரி அந்த கோயிலே வேலை செய்துக்கிட்டு, அது இந்த தேவதாசின்ற மாதிரி அந்த வேர்டு கிடையாது. ஆனா அதே மாதிரி விஷயம் இல்லை சார், அது பிரச்சனைக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆண் குழந்தைகளை நேர்ந்து விடுறது பிரச்சனைக்கு ஒரு விஷயம் இல்லை. நம்ம பேசுறது வந்து பெண்களோட பிரச்சனைகளுக்கு தானே. தேவதாசினா பெண்களோட பிரச்சனைக்கு தானே. ஆண் பசங்க எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்குவாங்க, அது வேற விஷயம், அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அங்க பிரச்சனை கிடையாது. நம்ம பேசுறது தானே. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? வணக்கம். ரொம்ப நல்லா அருமையா இருந்தது உங்களுடைய உரை. வழிகள் நிறைந்ததா இருந்தா கூட நல்லா நிறைய எடுத்து அழகா சொன்னீங்க. இதுல நிறைய வந்து எனக்கு கேள்விகள் இருக்கு. அதாவது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த லேடிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து கம்பல் பண்ணி ஷீ இஸ் சென்டிங்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆண்களுக்கு பின்னாலேயும் ஒரு லேடிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஒய்ஃப்ன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் முன் வரணும்ல. அந்த பொண்ணோட அம்மா வந்து நம்ம சொல்றோம், அந்த பொண்ணோட அம்மா வந்து அவளை ஒரு இருமல் வந்தா கூட அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த நம்ம லேடிஸா எல்லாரும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற நான் அந்த ஆண்கள் சைட்ல இருந்து ஃபேமிலி இருக்கும்ல, அவங்களும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. அதே ரோட்ல இருக்காங்கன்னு சொல்றோம், நம்ம ஒரு வீடு இது ஒரு வீடு அதுன்னு சொல்றோம், அவங்க வளர விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல மேடம். நம்மளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ரோடு ஓரமா பாலியல் பெண்களை பார்த்துருக்கோம். எத்தனை பேர்கிட்ட நம்ம போய் பேசியிருக்கோம்? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அதாவது நான் இல்ல, ஒரு ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, நம்ம போய் என்னைக்காவது பாலியல் பெண்கள்கிட்ட அவங்களை மீட்கிறதுக்காகவோ ரோட்ல பாக்குறோம். நீங்க சென்னையிலயோ நான் பெங்களூர்லயோ அவங்கள கடக்காம இல்ல, திருநங்கைகளை நம்ம கடக்காமலாம் இல்ல, ஒவ்வொரு சிக்னல்லையுமே பாக்குறோம். அப்படிதான் இவங்க யாரும் யாரையும் மீட்கலாம் மாட்டாங்க. இதுக்காக ஒர்க் பண்ற என்ஜிஓஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல, ஏன்னா நம்ம பாக்குறது ரோட்ல பாக்குறது ஒரு என்ன சொல்றது, தேர்ட் பர்சனை தாண்டி யாரையோ ஒருத்தரை பாக்குறோம். இப்போ இது வந்து அதே ரோட்ல இருக்காங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹவுசஸ் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப we feel for the neighborhood at least. நம்ம சேரின்னு வச்சிருக்கோம்ல மேடம், காலனின்னு வச்சிருக்கோம்ல, என்னைக்காவது காலனிக்குள்ள போயிருக்கோமா? எத்தனை பேர் இந்த குரூப்ல இருக்கவங்க புளியந்தோப்புக்குள்ள போயிருக்கீங்க? எத்தனை பேர் அவங்க வீட்டுல இருந்திருக்கோம், நம்ம எத்தனை பேர் அவங்கள மீட்டு இருக்கோம்? ஏன் நம்ம இன்னும் நார்த் சென்னையை தனியா வச்சிருக்கோம்? இதுல கல்யாணி மேடம் கேக்குறது வந்து என்னன்னா, ஒரு அந்த பெண்ணுக்கு இணையர் இருப்பார்ல, அவரு முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுதான் நான் கேட்கிறேன், அந்த வைஃப் வந்து கேட்பாங்களா, கேட்கலாமே அப்படின்ற கேள்விதான் அவங்க கேக்குறாங்க. அது ஆணாதிக்கத்துல முடியாது. அதுதான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் இல்லைல்ல பெண்ணுக்கு. அதே மாதிரி நீங்க இப்ப சொல்ற மாதிரி அந்த ஆணாதிக்கத்துல முடியாதுன்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல லேடிஸ் எப்படி வந்து ஒரு இதே மாதிரிதான் பழகிட்டோம், சடங்குல அடங்கிட்டோங்கிற மாதிரி தானே அந்த ஃபேமிலிலயும். அதாவது இப்ப எக்ஸ் ஒரு ஆள் இருக்கான்னாக்கா அவனோட ஃபேமிலியிலயும் அவங்கள அடக்கி வச்சுதானே இருக்காங்க. ஸோ போத் த சைட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி சப்ரஸ்ட். அது ஒத்துக்கிறேன், பெண்கள் வந்து சப்ரஸ்ட். இது ஆணாதிக்க முறைங்கிறது. தேவதாசி வந்து ஆண்கள் என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருப்பேன், பெண்கள் நீ அடங்கிதான் போகணும், அது குடும்பமா இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் இல்லை, நீ போடான்னு தூக்கி போட்டு போக. நம்மள்ட்ட காசு இருக்கா, குழந்தைய வச்சு நான் எங்க போவா? சோ அந்த இணையர்னு நீங்க சொல்லும் போது என்ன மீன் பண்றீங்க? I'm not getting it. They can't marry them, anyone. They can't marry anyone. இப்போ they can't marry, okay, but they have to stick to only one person now. இல்ல அப்படி கிடையாது. 2 குழந்தைங்களை விட்டுட்டு போனா அவன் இணையருக்கு வந்து they have the right to leave at any time. But as long as he is with her, then they should stick to that. அப்படி அவங்க ஒரு இணையரோட தான் வாழ்வாங்க. அது வந்து தேவதாசி she chooses like that. ஆமா, அவங்களுக்கு பிடிச்சு. அது முதல்ல வந்து ஃபோர்சிபிள் செக்ஸ்ல தான் அவங்க உள்ள வருவாங்க. அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷனோட ஃபோர்சிபிள் செக்ஸ்ல தான் உள்ள வருவாங்க.
அதுவும் 13 வயசு 14 வயசு 18 வயசு கொடுமையா இருக்கும். ம் ம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கோயில் அது இதுன்னு அந்த பழக்கங்களுக்கு உள்ள போய் அதுக்கப்புறம் அவங்க இணையரை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அது தேவதாசி ஃபேமிலியிலேயே அந்த அதே கம்யூனிட்டிலேருந்து இணையர் வருவாங்க, வேற கம்யூனிட்டிலேருந்து வருவாங்க. சில பேர் சிங்கிளா ஊரை விட்டு வந்து எந்த பெண்ணோடையும் வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களோட வாழறவங்களும் உண்டு. சோ இப்ப அவங்க தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் இணையருங்கிறது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா லிவிங் டுகெதர் மாதிரி லிவிங் டுகெதர் தான். அவங்க லிவிங் டுகெதர். கிட்ஸ் டோன்ட் ஹேவ் ரைட் டு ஹேவ் எனிதிங். இப்பதான் அந்த சட்டமே வந்திருக்கு. இல்ல ஏன்னா லிவிங் ஒரு ஒரு இப்போ இணையருக்கு லிவிங் டுகெதர் அப்படிங்கறத வந்து தே டேக் இட் as a ஃப்ரீடம் மாதிரி தானே இப்ப எடுத்திருக்காங்க இல்லையா? இல்ல ஃப்ரீடம் பட் இட் தேவதாசி இஸ் லீகலி முறைப்படி கன்ஸ்ட்ரக்ட். அது சுரண்ட வேற. பெண்கள் வந்து இந்த மாதிரி சுரண்டப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு இணையர் தேர்ந்தெடுக்கணும் அவங்க வாழ்க்கைக்காக. அப்ப அவங்க வாழ்க்கைக்கு ஏன்னா குழந்தை தேவதாசி முறையை தொடர்றதுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கக்கூடாது. ம்ஹும். அந்த சரி கம்யூனிட்டி இங்கேயும் இப்ப குழந்தை பண்ணிட்டு பெற்றுக்கிறதுல இருக்காங்க. ரொம்ப முனைப்பா இருக்கும். சோ இப்போ நாங்க இன்னொன்னு என்ன கேட்கணும்னா இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா தே லிவ் டுகெதர். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தாக்க ஒரு அளவு தான் அவங்க வந்து வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து தே allow them to be themselves. they have to find their own எஜுகேஷனோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா டீட்டெயிலா இல்லைன்னா கூட எஜுகேஷனோ மேரேஜோ தே டூ இட் பை தெம்செல்ஃப்ங்கிற மாதிரி வருது இல்லைங்களா? அவங்க தே ஹாவ் டு earn and they get married. நம்ம எந்த சிஸ்டத்தோடையும் தேவதாசி சிஸ்டத்தை கம்பேர் பண்ண முடியும். ம்ஹும். அது ஃபேமிலிலே இருக்கு கல்யாணி மேடம். அது வந்து அது வந்து ஃபேமிலிலே. சுரண்டலுக்கு இது வந்து சுரண்டல். ம் காலங்காலமாய் ஒரு பெண்ணில ஒரு ஜாதி முறையை, ஒரு ஆணாதிக்க முறையை, ஒரு சனாதன முறையை, ஒரு மத நம்பிக்கையை, பழக்க வழக்கங்களை திணித்த ஒரு முறை. சரி, பெண்கள் நீங்க தான், நீ நீங்க நீங்க தேவதாசி வந்து பெண்ணா செலக்ட் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்கல்லம்மா இப்படிதான் நீங்க. இருக்கணும், இதுதான் உன் வாழ்க்கை, ம் நீ இப்படிதான் இருக்கணும், உனக்கு கடவுள் மட்டும்தான் கணவன், நீ வேணும்னா அந்த சிஸ்டத்துல இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. உன் சிஸ்டத்துல உனக்கு குழந்தை பிறக்கணும்னா உனக்கு ஒரு இணையர் வேணும். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வச்சு நீ தேவதாசி இனத்தை நீ பெருத்துக்கணும். இல்லம்மா அது அவங்க தான் சூஸ் பண்றாங்களா அந்த அவங்க இணையர்? தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க, திணிக்கவும் படுவோம், எப்படி வேணாலும் நடக்கும். இது பாலியலுக்கு என்னத்தை சூஸிங்லாம் இல்லை. மேடம் அது பிறக்கிற ஏழை குழந்தை பெண்ணுக்கு ஆணா இருந்தால் என்ன ஏழை பண்ணுவாங்க? பெண்ணுக்கு அது என்ன அந்த நடக்குது. கேள்வியும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நாராயணமூர்த்தி சார் கேக்குறது. பிறக்கிற ஆனா குழந்தை ஆணா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆனா பெண் இருந்தா பெண் தேவதாசி குடும்பத்துல தான் இருப்பாங்க. அவனும் வேலைக்கு போவான். அவனுக்கு பெண் கிடைச்சா தேவதாசி பெண் குடும்பத்திலேயே அங்கேயே கல்யாணம் பண்ணிப்பான், இல்லாட்டி அந்த சிஸ்டத்தை விட்டு வெளில போயிடுவான். அவருக்கு வந்து he has a right to move out of the system. மூவ் அவுட் ஆஃப் அப்படின்னா ஒரு வேற வேற பெண்ணை பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுன்னா பண்ணிப்பாங்க. இல்லாட்டி இந்த சிஸ்டத்துலேருந்து இந்த ஜாதியிலேருந்து இருந்து இந்த ஜாதியில வேற பெண்கள் இருந்தா அவங்களுக்கு ஒரு இணையராவோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டோ போவாங்க. எல்லா பெண்ணையும் தேவதாசி ஆக்க மாட்டாங்க. வீட்டில் இப்போ ஒரு 2 பெண்ணோ இப்போ அந்த மாதிரி ஒரு தான் ஆக்குவாங்க. ஒரு பெண் இப்ப தேவதாசி இருக்காங்கன்னாமா அவங்க வந்து இஃப் ஷீ இஸ் ஹேவிங் ஒன் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ஒருத்தர் இருக்காரு. ம் இஃப் சம் அதர் பர்சன் இஸ் இன்டர்ஃபியரிங், இப்ப நம்ம ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும், யாராவது இன்டர்ஃபியர் ஆனா ஹஸ்பண்ட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒரு லவர் இருக்காங்க, குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அவளை ஈஸியா விட்டு போயிடுவாங்களா? ஓ அங்கேயும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பண்ணதானே பண்ணுவாங்க. ஒரு யாரா இருந்தாலும் பண்ணதானே பண்ணுவாங்க. இல்ல ஒரு லிட்டில் பிட் ஆன சேஃப்டி இருக்குமான்னு தான் ஒரு கேள்வி. வேற ஒண்ணும் இல்ல. சேஃப்டியா? நீங்க ஆண் தான் சேஃப்டின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் இல்லம்மா தேவதாசி. இல்ல அப்படி இல்ல. இல்ல அதாவது நம்ம வந்து தேவதாசிகளும் நம்ம அப்படிதான் நினைக்கிறாங்க. ம், அதனாலதான் இணையரே தேர்ந்தெடுக்கிறாங்க. ம், இணையர் இல்லாத தேவதாசிகளும் உண்டு. ம். ஏன் அவங்க இணையரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்மளுக்குள்ளேயே இருக்கல ஒரு ஆண் ப்ரொடெக்ட் பண்ணுவான் செக்ஷுவல் அசால்ட்ல இருந்து. எந்த ஆனாலும் நம்மள செக்ஷுவல் அசால்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? Nobody can do that. நோபடி கேன் டு தட். ஏன் நான் Nobody can. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி டே நைட் டிராவல் பண்ணேன். எந்த ம், ஆனாலையும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ம், அப்படிங்கிறதுக்காக அதை நிரூபிக்க தான் நான் பொலிட்டிக்கல் டிராவலே பண்ணேன். ம். ஏன்னா நம்மளுக்குள்ள விஷயங்களை நம்ம பிரேக் பண்ணாம நம்ம ஆணுக்கு புரிய வைக்க முடியாது. முதல்ல நான் என்ன பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. நான் சமயக்கட்டுல இருந்து 6 வருஷமா நான் சமயக்கட்டுக்குள்ள போகாம இருக்கேன். அப்பதான் நான் வந்து நீ சமயக்கட்டுல இருந்து வெளில வந்தா விடுதலை அப்படின்னு நான் பேச முடியும். ம். நீ போலியா, நீ காப்பி போட்டு கொடுக்க முடியாது, நானும் காப்பி போட்டு கொடுக்குறேன். பட் 24 ஹவர்ஸ் நான் சமயக்கட்டுல இல்ல. ம். ஏன் அப்படின்னா நான் பேச விரும்புறேன். நீ சமயக்கட்டுல இருந்து வந்தா எவ்வளவு வேலை செய்ய முடியும், சமூகத்துக்கு எவ்வளவு செய்ய முடியும், அரசியல் எவ்வளவு செய்ய முடியும், தொழில்ல எவ்வளவு முன்னேற முடியும், உன் டைம் எப்படி சுரண்டப்படுது. ஒரு ஆண் வந்து காசு இல்லாம எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஒரு பெண் மட்டும் காசு இல்லாம ஏன் இவ்வளவு வேலையை செய்யணும்? மாசம் 60,000 ரூபாய் வேலையை செய்யணும். எந்த பெண்ணாவது உணர்ந்திருக்காளா? வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு கேட்டுட்டு உட்காந்துருப்பான். இன்னைக்கு ஒரு வயசானவங்களை பாத்துக்கிறதுனா 1000 ரூபாய் இல்லாம பாத்துக்க முடியாது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 ஷிஃப்ட் நம்ம பாத்துக்கிறோம் வயசானவங்க வீட்டுல இருந்தா. சமையலுக்கு வந்து 20,000 ரூபாய் இல்லாம இன்னைக்கு சமையலுக்கு ஆள் கிடையாது.
வீட்டு வேலைக்கு நானே 8,000 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ இப்படி இப்படி இவ்வளோ வேலைகள் நம்ம செஞ்சாலும் அந்த பெண் என்ன சொல்றா? குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வர்றது, குழந்தைய வளர்க்கறது, ஏன் கர்ப்பப்பைய வாடகைக்கு விட்டா கூட காசு கிடைக்கும் இன்னைக்கு. ஆனா நம்ம எல்லாமே ஃப்ரீயா ஒரு குடும்பத்துக்காக தியாகம் பண்றோம். நம்மளோட வேல்யூவை நம்மளே உணர்றதில்ல. இவ்வளோ படிச்சு அவங்க தேவதாசி பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வேல்யூ எப்படி அவங்க உணர்வாங்க? நம்மளே உருவாக்குற குடும்பம் தானம்மா அது. அதுல போய் கணக்கு பார்த்தோம்னா எப்படிம்மா குடும்பமா இருக்க முடியும்? தனி சுயநலத்தை பார்க்கும்போது அங்க குடும்பம் எப்படி வரும்? நான் இதுக்கு பதில் இன்னொரு சொல்ல விஷயம் விரும்பவில்லை. ஆக்சுவலா நான் கிருத்திகா கேள்வி அவங்க கேட்கறதோட ஒதுங்கிறேன். நான் நான் கிருத்திகா பதில்லாம் அம்மா சொல்ல சொன்னப்போ விரும்பல. ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது நீங்க சொன்ன விஷயத்துல. நீங்க வந்து இந்த தியாகம் பண்றது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். ரொம்ப எனக்கு ஐ ஹேட் தட். ஈவன் என்னோட ஆர்டிக்கல்ல கூட அங்கங்க நான் எழுதியிருப்பேன் நானு. தாய் என்றால் தெய்வம் இல்லை அப்படிமா. ஐயோ நாங்க தெய்வம்லாம் இல்லையா, ஐயா அந்த கதையெல்லாம் போறீங்களா வேண்டாம். அப்படின்னு. நான் ஐ இம்ப்ளிமெண்ட் தட். ஏன்னா லைக் வீட்ல கூட வந்து ஒரு சாக்லேட்டுன்னு இருந்தா என்னோட பங்குங்கிறது நான் எப்பவுமே எடுத்துக்குவேன். ஸோ ஐ டெல் மை சில்ட்ரன் ஆல்சோ என்னோட பங்கு எப்பவுமே ஒண்ணு இருக்கணும். நான் அந்த இடத்துல இல்லைன்னாலும் இல்லாட்டியும் எனக்கு அந்த நமக்கு அந்த மரியாதையை நீங்க கொடுக்கலாட்டி என்னைக்குமே நம்மளுக்கு சாக்லேட் கிடைக்காது. அதுதான் நான் வந்து என்னோட ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதுதான் திருப்ப கிடைக்கும். நீங்க அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் வந்து என் பையன் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா யூ மேட் இட் லைக் தட். இந்த பிகினிங்ல நீ வந்து யூ டிட் நாட் வாண்ட் எனி ஒரு உன்னை பத்தி ஒரு ரெகனைசேஷனே இல்லாத நீ வாழ்ந்துட்ட அப்படின்னாக்கா தட்ஸ் வாட் யூ வில் கெட் இட். அப்போ வந்து உனக்கு வலிக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் இது பண்ணுவேன். ஸோ தட் தியாகம்லாம் பண்ணிட்டு நீ அப்புறம் உன்னை தியாகம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா அதே மாதிரி ஐ இன்சிஸ்ட் ஆன் ஜென்ஸ் ஆல்சோ. அவங்களும் ஒண்ணு உட்காந்து தியாகம் பண்ணி பண்ணி வந்து பெரிய பையன் குடும்பத்தை பூரா பாக்குறது, அவங்க ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றது, அவன் அந்த மாதிரி நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. ஐ சே அபவுட் தேம் நான் என்ன ஆல்சோ. சொல்றேன் அப்படின்னா, ஆனா எனக்கு நான் என்ன தியாகம் சொல்றேன்னா அப்படின்னா வீட்டிலையும் ஈக்குவாலிட்டி, வெளியிலயும் ஈக்குவாலிட்டி. நீ ஆமா வீட்டுல நீ பகிர்ந்துக்கோ, வெளியிலயும் எங்களை விடு. ம் பினான்ஸ்ல நீ வந்து உன்னை பினான்சியல் எம்பவர்மெண்ட் பண்ணாம நீ பெண்ணை வந்து சம்பாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சொத்துரிமையே கிடையாது. இப்ப நான் வந்து என்னோட ஹெப்டா சென்ஸுக்கு ஒரு 20 லட்சம் வேணும் அப்படின்னா என்னால நான் எங்க வீட்ல இருந்து 20 லட்சம் யாரும் நம்பி எனக்கு கொடுக்க மாட்டான், பேங்கும் கொடுக்க மாட்டான். ம் இப்ப தரனுக்கு ஒரு கஷ்டம்னாலும் ஒரு வீடை நாங்க 65 லட்சத்துக்கு வித்துட்டோம். அப்ப நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி ஒரு தேட்டரை வித்தோம். ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா எங்க மாமனார் கட்டின தேட்டரையே வித்து நாங்க ஹாஸ்பிட்டல் கட்டினோம் பெங்களூர்ல. ஏன் அப்படின்னா ஹி ஹேஸ் த ரைட். இப்ப எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுனா யார் கொடுப்பா? நான் படிச்சவ தான். நான் வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டில வந்தவ தான். எந்த கஷ்டத்தையும் பார்க்காதவ தான். நான் வந்து எனக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு. நான் கிச்சனுக்குள்ளேயே போகாதவ தான். எனக்கு ஒரு 10 லட்சம் யாராவது கொடுத்துருவாங்களா கவர்மெண்ட்ல நம்பி பேங்க்ல? அப்படிங்கிறப்ப நம்மளோட ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டை நம்ம பேசாம ஆணாதிக்கத்தை மட்டும் பேசிட்டு இருக்கோம். குருடனை போய் ராஜமொழி பாருங்க. பெண்களால ராஜமொழி இப்போதைக்கு பார்க்க முடியாது. வி நீட் லாட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எம்பவர்மெண்ட், நான் ஸ்டாப் எம்பவர்மெண்ட். 30-40 வருஷம் நம்மளுக்கு சப்போர்ட் தேவைப்படுது இந்த சிஸ்டத்துல இருந்து வெளில வரத்துக்கு. நம்மளுக்கே இப்படி இருக்குங்கிறப்ப தேவதாசிகளுக்கு எத்தனை வருஷம்? ஐம் நாட், ஏன்னா நான் உமன் எம்பவர்மெண்ட் இந்தியான்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தேன். அங்க ஒரு 10,000 உமனை நான் சந்திச்சிருக்கேன். ஆண்டர்பிரினர்ஸ் எவ்வளோ கஷ்டம் தெரியும். மசாலா பொருட்கள் விற்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. ஊறுகாய் விற்கலாம், மசாலா விற்கலாம், அப்பளம் விற்கலாம். வேற என்ன விற்க முடியும்? ஒண்ணு இல்ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஜெண்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாருங்க. யாரு வாசல்ல குப்பை தொட்டியை வச்சுட்டு உட்காந்துருக்கா? நான் இங்க தேவதாசி பத்தி பேசி ஜெண்டருக்கு மாறிட்டேன். குப்பை தொட்டியை யாரு வீட்டு வாசல்ல வச்சுட்டு நிக்கிறா? வாசல்ல குப்பை பொறுக்க வரப்ப போய் ஒரு நோட் வாக்கிங் போய் பார்த்துட்டு வாங்க. காலைல அந்த மியூசிக் வரப்ப அவங்க பின்னாடியே போங்க. பெண்கள் தான். கழிவறையை சுத்தம் பண்றது பெண்கள் தான். குப்பையை எடுக்கிறது பெண்கள் தான். ரொம்ப நுண்ணரசியல், ஆண் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப நுண்ணரசியல். நம்மளுக்கு புரியறதுக்கு 20 வருஷம். ஆனா இது இந்த ஜாப்னு வரும்போது இப்போ நிறைய மேல்ஸ் ஆர் டேக்கிங் அப் திஸ் டைப் ஆஃப் ஜாப். நீங்க சொல்ற இந்த வீட்டு வேலைகள்ல இருந்து, ஐ மீன் டு சே அஸ் அ மெய்ட், அந்த மாதிரி ஆண்கள் எடுத்துப்பாங்க. காசு இருக்கிற வேலைகள் எல்லாமே செஃப்பா இருக்கிறது ஆண்கள். நான் தான் சொல்லுவேன், என்னைக்காவது ஆண் காசு இல்லாம சமைப்பானா? சமைக்க மாட்டான். என்னைக்காவது டாய்லெட் கழுவானா? காசு இல்லாம கழுவ மாட்டான். என்னைக்காவது குழந்தைய வளர்ப்பானா? மாட்டான். குழந்தைய கொண்டு விடுவானா? மாட்டான். குழந்தைக்கு படிப்பு சொல்லி தருவானா? மாட்டான். ஏன்னா டீச்சர் வேலை பார்க்கறதுனா காசு கிடைக்கும். வீட்டுல உட்காந்து குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுனா அது வந்து நான் இன்னொரு விதமாவும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆண்கள் வந்து we expect them to bring money.
and we say that we will take care of the அப்பனா family. நீங்க The அவங்க system. குடிச்சிட்டு அடிச்சா கூட நம்ம ஒத்துக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா No, அது ஃபினான்ஸ் இல்ல. இல்ல, ஃபினான்ஸ் இருக்கவங்களுக்கு தான் பவர் இருக்கு. இல்ல, இப்ப ஒரு ஆள் இப்ப வந்து நீங்க எங்க சொல்ற அம்மா மாதிரி வீட்டுக்கே நான் போறேன். நான் போறப்பயே முதல்ல கேட்பேன், உனக்கு பிரச்சனை வந்தா, இப்ப ரித்தன்யா கேஸ்லயே நம்ம நக்கீரன்ல முதல் வார்த்தை தான் கேட்டேன். நக்கீரன்லயும் கேட்டேன், அப்புறம் இன்னொரு டிவி 2 சேனல்லையுமே நல்ல வியூஸ் போச்சு. அது அவங்கள்ட்ட கேட்டேன், உனக்கு வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் அப்படின்னு. எனக்கு தங்கச்சி, நானு, அம்மா அப்படின்னாங்க. நீயும் தங்கச்சியும் இருக்கீங்க, உங்களுக்கு தங்கச்சி எவ்வளவு பிடிக்கும்னா, எனக்கு என் தங்கச்சிங்கிறது என்னோட பார்ட் ஆஃப் த பாடி, என் அம்மாங்கிறது என் பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னாங்க. மேடம் சொன்னாங்கல்ல, குடும்பத்துல நம்ம தானே உருவாக்குறோம் குடும்பத்தை அப்படின்னு. ஆணும் உணர்றாங்க, உணராமலாம் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணினா தங்கச்சி எங்க இருப்பாங்க, நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னா, நான் வந்து என் வீட்டுல இருப்பேன், தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போனப்புறம் அது தங்கச்சி வீடா இல்லையா அப்படின்னு கேட்டேன். தங்கச்சியோட புகுந்த வீடு. ஒரு பெண்ணுக்கு அந்த ஆணாதிக்க சமுதாயத்துல நம்ம தேவதாசி அமைப்பை பார்க்கிறோம், நம்ம அமைப்பை பாருங்க. ஒரு ரிதன்யா ஏன் வரா? அவளுக்கு 5 கோடி செலவு பண்ணதுக்கு போல 5 கோடி பிளாட் வாங்கியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்க. எக்ஸாக்ட்லி. அவளுக்கு யார் வீடு எங்க? அம்மா வீட்டுக்கு வந்தா நீ மாமியார் வீட்டுக்கு போங்கிறாங்க, மாமியார் வீட்டுக்கு வந்தா நீ பிறந்த வீட்டுல அதை வாங்கிட்டு வாங்குறாங்க. அவளுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு இருக்கே தவிர்த்து பெண்ணுக்கு இது வரைக்கும் சமுதாயம் எங்கேயுமே இடம் கொடுக்கல. நம்மளுக்கு ஏது வீடு? எனக்கே வீடு கிடையாது. எங்க மாமனார் எனக்கு சொத்து எழுதி வச்சாதான் எனக்கு, இல்லாட்டி இல்ல. எங்க அப்பா எழுதி வச்சாதான் எனக்கு, இல்லாட்டி இல்ல. எங்க அம்மாட்ட போய் கேட்டா அது தம்பி வீடு ஒன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, அவ்வளவு செலவு பண்ணி கொடுத்துட்டோமே எங்க அம்மா இன்னைக்கு சொல்லுவாங்க, ஓப்பனா சொல்லுவாங்க. எங்க தாத்தா எங்க அம்மா கொடுத்தது இல்ல வீடு, எங்க அம்மா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ நம்ம வழியாவே நம்ம பெண்களுக்கு வீடு கிடையாது. கேட்டா வழியா நான் ஒரு வீட்டோட பேர் யாரா இருக்கு? ஒரு ஆணோட வீடா தான் இருக்கு. காரைக்குடி செட்டியார் வீடை போய் பாருங்க, செட்டியார் வீடு அது, முதலியார் வீடு. நம்மளோட வீடு எங்க இருக்கு? கேட்டா பெண் தான் ஆளுமை, பெண் தான் எல்லாமே, பெண்கள் கையில தான் சாவி இருக்கு, பெண்கள் கையில தான் அதிகாரம் இருக்கு. எங்க அதிகாரம்? காசு இல்லாத இடத்துல இருக்கு. பூசி மெழுகல். சரி, தேங்க்யூ. வேற யாருன்னா பேசுறீங்களா? நிறைவான டைம், கொஞ்சம் அடுத்த செஷன் இருக்கு எனக்கு. ஓகே, ரைட், முடிச்சுக்கலாமா? வேற யாரும் பேசுறீங்களா? ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள்? அவங்க பேசுனதுக்கு ரொம்ப அப்புறம் நன்றி வேற மேடம். யாரும் நல்ல பேசுற நிலைமையில இல்ல சார். அதான் இருங்க, செம்மையா நல்ல கருத்துக்களை எடுத்து எக்ஸலன்ட். அருமையான கருத்துக்களை மேடம் சொன்னது சார் இந்த கருத்து ஒண்ணே ஒன்று உண்மையிலேயே சொல்லணும். இந்த மகிழ்ச்சி. நீங்க வந்துட்டு நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க, சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள். உண்மையிலேயே வாங்க சார், ரொம்ப ஆரம்பிங்க சார், சொல்லுங்க. ரொம்ப மனசை பாதிச்ச ரொம்ப கடுமையான நிகழ்ச்சிங்க வந்து இது. வேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த கருத்துக்களை நீங்கள் சொன்ன உடனே ஆனால் இந்த தேவதாசி முறையை நீங்கள் சொல்லும்போது இந்த தேவசாதி உயர் சாதியினர் இருக்கிறாங்களா இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் ஒன்லி பிற்படுத்தப்பட்டவர்கள்? தலித்து மட்டுங்கள் தான். ஆதித் மட்டும்தான். தலித்து மட்டும்தான். அது நல்லது. இந்தியா ஃபுல்லாவே தலித்துகள் மட்டும்தான் தேவதாசிகள். ஏன் நீங்க டாய்லெட் கழுவுறவங்க, அதுக்கு துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே தலித்துகளா தான் இருப்பாங்க. உயர் சாதியினர் யாருமே துப்புரவு பணியாளர் இருக்க மாட்டாங்க. உயர் ஜாதியினர் வர மாட்டாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றவங்க யாராவது இருக்கலாம். பிற்படுத்தப்பட்டவர்கள் ரொம்ப கம்மி தான், அம்மாடி, ஒடுக்கப்பட்டவர்கள் தான். நேத்து நான் ஒரு செய்தி படிச்சேன். ஒரு பிராமண பெண் நாங்கெல்லாம் பேசுறோமா? பிராமண பெண் மயானத்துல அந்த பெண்ணு தான் மயானத்தை பாத்துக்கிறாங்க, பிணம் எரிக்கிறாங்கம்மா. நேத்து தான் நான் படிச்சேன் அத பேப்பர்ல. அது ஒன்னே ஒண்ணுதாம்மா இருந்தது. கரெக்ட் தான், விதிவிலக்கு தான். எல்லா இடத்துலயும் விதிவிலக்குகள் வரும். சிவகுமார் சார் வாங்க. 0.0009% இருக்கும். ரைட் ரைட், அது கரெக்ட் தான். சிவகுமார் சார் வாங்க. வெரி குட் டாக், வெரி குட் டாக்மா. ஒரு புரட்சி பெண்ணு பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுமை பெண்ணு பாக்குற மாதிரி இருக்கு. இது மாதிரி பெண்கள் வரணும் விரும்புறேன். தமிழ் அடிக்கே போகாம இருக்கிறது ஒரு பெருமையா பேசக்கூடிய நிலைமை வேறுன்றாங்க. அந்த நம்ம குடும்பம், நம்ம வையம் இதே கல்யாணி ஸ்ரீதர் அப்படிதான். ஐ திங்க் சமையல் அறைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் டாக்டர் போக மாட்டாங்க. ஏன் போகணும்னுவாங்க. இதன் அட்வொகேட், எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என் பேத்திகளை கூட நான் சமையல் அறைக்கு அனுப்புறது இல்லை, அவங்க படிப்பு தான். ஸோ இந்த முறையை தனிப்பட்ட முறையில உமன் எம்பவர்மெண்ட் எங்க வீட்டுல உண்டுன்றதுக்கு நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது, ரொம்ப புதுமையா இருந்தது, நல்ல புரட்சிகரமா தைரியமா பேச வந்ததுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வணக்கம். நன்றி சார். ரவி சார். சார், நான் இவங்க சொன்னது நான் மாறுபடுறேன். மேடம், நீங்கள் உங்கள் ஸ்பீச் நல்லா இருந்தது, சிந்திக்க வச்சது, புதுசாக நிறையா செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்காக வாழ்த்துக்கள். சமையலறையை ஒழிச்சிட்டா ஆணாதிக்கம் போயிடுமா? ஒழிக்க சொல்லல, உள்ளேயும் வெளியிலையும் சமம். அந்த மாதிரி நிறைய வீட்டுல இப்ப மாடர்ன் அப்படிதான் இருக்கு. நீங்க நம்ம ஆண்களை அப்படி வளர்க்கறது இல்லையே.
வளர்க்கறதுல சரி, பட் இப்போ மாடர்னா வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. 50% ஷேரிங் ஆஃப் தி ஒர்க் தானே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஐஏஎம் படிச்ச என்னோட தோழி வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கா, குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா. 80% பெண்கள் அது இன்னைக்கும் நீங்க நம்ம சொன்ன மாதிரி எக்ஸெப்ஷனா இருக்கலாம். இல்ல 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 ஆனா மோர் ஐடி கீர்த்தி ஃபேமிலியில வந்து இந்த ஒரு மாதிரி இப்ப இப்ப வந்து பெண்கள் வந்து 80% பெண்கள் இன்னைக்கும் இந்தியால வந்து குடும்ப பெண்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் தான். குடும்ப ஆனா பெண்கள் சொல்ல மாட்டேன், ஒரு அந்த வார்த்தைக்கு எதிரானவள் நான். ஒரு வீட்டு செய்தி வேலை செய்யக்கூடிய பெண்கள். ஒரு செய்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வர இப்போ வர இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போனீங்க, நான் ஒண்ணும் இல்ல, நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். மார்கரெட் தாட்சர் சொன்னாங்க, எனக்கு அரசியல் பேசுறதுக்கு பெண்கள்கிட்ட இடம் இல்லை. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சோஃபால யார் உட்காடுறாங்க, கிச்சன்ல யார் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் போயிடுங்க. சும்மா நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆண்கள் வராங்க போறாங்கன்னு. எல்லார் வீட்லயும் சோஃபால, நான் போனேன்னா சோஃபால தான் உட்காருவேன். ஏன் அப்படின்னா இது சோஃபா என்னோட இடம்னு நான் சொல்றேன். நான் சோஃபால உட்காந்து காஃபி வாங்கி குடிப்பேன். நான் கிச்சனுக்குள்ள போக மாட்டேன். முன்னெல்லாம் கிச்சனுக்குள்ள தான் நேரா போய் உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப சோஃபாவும் என்னோட இடம் சொல்லி உள்ள இருக்கிற பெண்ணை நான் சோஃபா கூட்டிட்டு வரேன். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க யார் வீட்டுக்கு வேணாலும் போங்க, யார் காப்பி போட்டு தருவோம், ஏன் வீடு உள்பட. இல்ல எனக்கெல்லாம் காஃபி நான் போட்டு தரேம்மா. போட்டு தரீங்க, பட் மெஜாரிட்டி பெண்களோட வேலை தான். மெஜாரிட்டி இப்ப நாங்க தான் மாறிட்டோமா. நான் ஒரு சில நன்றி. நாங்க குடும்பத்துல மாறிட்டோம். மாறிட்டீங்கன்னா நன்றி. எனக்கெல்லாம் நாங்கெல்லாம் காஃபி எப்பயோ வரும்பா. மாறிட்டோமா. எங்களுக்கெல்லாம் போட தெரியாது. ஆனா கல்யாணி எல்லாம் கடையில இருந்து வர எனக்கெல்லாம் வச்சு காஃபி கொடுத்துருவோம். வரும். நீங்க சொல்றது நாங்கெல்லாம் அப்படியே மாறி ரொம்ப காலம் எக்ஸாக்டா ஆயிப்போச்சு. அக்ரி வித் யூ. இல்ல கல்யாணி ஒரு இது நிமிஷம் இது 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 நம்ம பேசணும்னா இப்ப விடையாது, நமக்கு அது நிறைய போயிடும், டைம் ஆச்சு. சார் ஒரு டைம் நிமிஷம் ஒரு ஆயிடுச்சு. நிமிஷம். இந்த அடுத்து இணையர்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல வராதா? ஏன்னா லிவிங் டுகெதர் இஸ் அது ப்ரொடெக்டட் பை லா இல்லையா? இல்ல ஸோ இணையரும் லிவிங் டுகெதரும் ஒன்றும் இல்லையா? அவங்க இல்ல ப்ரொடெக்டட் இல்லையே, லால ப்ரொடெக்டட் இல்ல, அவங்க குழந்தைகள் ப்ரொடெக்டட் இல்ல, எதுவுமே இல்ல, அவங்களுக்கு இனிஷியலே கிடையாது. இல்லை லிவிங் டுகெதர் ஒரு 5-6 லட்சம் பேருக்கு இனிஷியல் கிடையாது. இல்லை அது சார் இல்லை அது மேடம். லிவிங் டுகெதரே கிடையாது சார். அது அது ஓகே சுரண்டல். அது இது லிவிங் டுகெதரே கிடையாது. கேரளாவில் வந்து இந்த தேவதாசி முறையெல்லாம் இல்லையா? கேரளாவில் கேரளால வந்து இந்த மருமக்கள் தாயம், அந்த அந்த பெண்களோட ஆதிக்கம் இருந்ததுனால உங்களுக்கு வந்து அதிகம் தேவதாசி இல்ல, பெண்கள் ஆதிக்கம் உண்டு கேரளால அதிகம். ஓகே. ஒடிசாவில் புவனேஸ்வர்ல இப்பவும் அந்த முறை இருக்குதுன்றாங்க. அது உண்மையா மேம்? இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கு இருக்கு பூரி ஜெகநாதருக்கு ஏதோ இது பண்ற மாதிரி பண்ணிட்டு. இருக்கு. நன்றி கீர்த்தி, நன்றி. கர்நாடகால நானே 100 தேவதாசி பெண்களோட பழகிட்டு இருக்கேன். நீங்க எங்க போறீங்க ஒரிசாக்கு? மகிழ்ச்சி, நன்றி. ஒரு ஒரே நல்ல ஒண்ணு மட்டும் சொல்லணும் அவங்க கீர்த்தி கிட்ட. நீங்க சொன்ன மாதிரிமா இப்ப வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும் இல்ல, இப்ப தாத்தா பாட்டிகள் கூட அந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க நிறைய இடங்கள்ல. அது அம்மாக்களோட நிக்காம பாட்டி வரைக்கும் போயிருக்கு, மாமனார் மாமியார். நன்றி. முடிச்சுக்கலாம். ஐ திங்க் நம்ம உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இதுல நேரம் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் ஒரு நல்ல தகவலுக்கும், அது மட்டும் இல்ல இது சிந்திக்க வச்ச ஒரு தகவலா இருந்து உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. உங்களுடைய அனைவருக்கும் உங்களுடைய மிக்க நன்றிகள். என்னை பொறுத்துக்கிட்டதே நன்றிகள். உங்களுடைய சர்வீஸ் சொன்ன மேல் மேலும் உயரட்டும். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.